இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. அப்போ கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டால் யோவான். ஓகேவா? அருளப்பன் அவருக்கு அருளப்பனும் அவர் சொல்லுவாங்க. அப்போ 2 பேரும் இங்கே வந்ததால் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இதை நீங்கள் அவங்கக்கிட்ட அஃபிஷியலாக கேட்டு சேலஞ்சு பண்ணி இதுக்கான மார்க் நீங்கள் வாங்கலாம். ஓகேவா? ஏன்னா அதுக்கு உரிமை இருக்குது. காரணம் ஏன்னா பார்த்தோன்னா யோவான் அருளப்பன் 2 ஒன்று தான். ஓகேவா? ஒருத்தர் என்கிட்ட இந்த கேள்விக்கு காமெடியாக என்ன சொன்னார்னா, அங்கே பாருங்கள், கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னாடி அருளப்பன் தான் இருக்குது, அதனால் அருளப்பன் தான் ஆன்சர் கீயாக அவங்க எடுத்துப்பாங்க சொல்கிறாங்க. மேபி அவரோட லாஜிக்காக அப்படி இருக்குது. பட் ஆனால் பார்த்தோன்னா அருளப்பன்றது யாரை குறிக்குது? யோவானை தானே குறிக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணி இந்த கேள்வி வாங்கிக்கலாம். அப்படி தான் சொன்னேன் நான். 100ல் பார்த்தோன்னா 2 கேள்வி சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதில் ஒரு கேள்வி இந்த கேள்வி, இன்னொரு கேள்வி 11ஆம் வகுப்பு மனோன்மணியத்திலேருந்து கேட்கப்பட்ட கேள்வின்னு சொல்லக்கூடிய. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 90 கேள்விகள் வரலன்னா ரீஃபண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சொன்னோம். உண்மையிலே நம்ம புத்தகத்தில் 90 கேள்வி வந்திருக்கா அப்படின்றத சொல்லணும்ல. ஓகேவா? சும்மா விற்றுட்டோம் அப்படின்னு ஏதோ போயிருச்சு அப்படின்னு கிடையாது. ஓகே, உண்மையிலவே யாரோ ஒருத்தருக்கு ஓகேப்பா உங்கள் புக்கு பார்த்தோன்னா 90 கேள்வி வந்ததா இல்லையா சொல்லுப்பா எனக்கு. ஓகேவா? எனக்கு தெரியல, எனக்கு உன் புக்கை நான் முழுமையாகவே படிக்கலை. ஓகேவா? சும்மா வாங்கினேன், ஊற வச்சுட்டேன். பட் ஆனால் வந்துச்சா இல்லையா? ஓகே, மேபி இதை சொல்கிறது மூலிமா அவருக்கு ஒரு நம்பிக்கை திரும்பி வரக்கூடிய ஒரு குரூப் 2ல் ஓகேங்களா இந்த பொதுத்தமிழை பயன்படுத்தலாம். அதுக்கு தான் அழுத்தி இந்த ஒரு வாட்டியும் நம்ம புத்தகத்தில் எந்த பக்கம்ன்றது நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக. ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்றுமே தெரியாமல் பொதுத்தமிழுக்கு வராருன்னா அவருக்கு 90 மேலே உறுதியாக நல்ல மதிப்பெண் ஓகேங்களா பெஸ்ட்டாகவே எடுக்க வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் புத்தகத்தில். ஃபஸ்ட்டு சிலபஸ் ஃபுல்லாக வச்சுட்டோம், அடுத்தது சிலபஸ் இல்லாமல் இது மாதிரி விஷயத்தையும் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் விட்டுற மாட்டோம். சும்மா சிலபஸை மட்டும் சொல்லிவிட்டு ஓகேவா இந்த மாதிரி 2 கேள்வி ஒரு கேள்வியில் அவரை சென்டம் விடுறதுக்கோ அவருடைய வெற்றி வாய்ப்பை பார்த்தோன்னா கீழே இறக்குறதுக்கோ எங்கள் நோக்கம் கிடையாது. அதனால தான் அதையும் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் பொதுத்தமிழ் சொல்லக்கூடிய 100 வினாக்களில் எத்தனை வினாக்கள் நம்மளுடைய பொதுத்தமிழ் புத்தகம், அதாவது சிறப்பு பதிப்பாக பார்த்தோன்னா புத்தா பதிப்பகத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தோம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 தேர்வுக்காக. ஓகே, அதில் எவ்வளோ கேள்விகள் இந்த பொதுத்தமிழுக்கு குரூப் 4ல் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான். ஓகே, அதோடு பார்த்தோன்னா 100 கேள்விகளுக்கான ஆன்சர் கீயும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தோன்னா ஆன்சர் கீ எக்ஸாம் முடிஞ்சோடனே பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க. ஓகே, பட் இந்த ஆன்சர் கீ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி எந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு விளக்கமானதாக இந்த வீடியோ பார்த்தோன்னா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழ் தேர்வுத்தாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் இருக்குது. அந்த 100 கேள்விகளில் 91 கேள்விகள் பாடத்திட்டம் சார்ந்து கேட்கப்பட்டிருக்கு. ஒரு 9 கேள்விகள் தான் பாடத்திட்டம் இல்லாமல் பள்ளி புத்தகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது பொதுத்தமிழுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குது, 3 பகுதிகள் இருக்கும், 52 தலைப்புகள் இருக்கும். பகுதி ஆ சொல்லக்கூடிய இலக்கணமில் ஒரு 21 தலைப்புகளும், பகுதி ஆ சொல்லக்கூடிய இலக்கியமில் ஒரு 10 தலைப்புகளும், பகுதி ஈ சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் ஒரு 21 தலைப்புகள் சொல்லக்கூடிய ஒரு 52 தலைப்புகள். இந்த 52 தலைப்புகள் தான் ஓகே சிலபஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் எல்லாரும் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் வைஸ் படிப்பாங்க. 6வது புக்கு படிப்பாங்க, 7வது புக்கு படிப்பாங்க, 8வது புக்கு, 9வது, 10வது, சில பேர் பார்த்தோன்னா +1 +2 பார்த்தோன்னா படிப்பாங்க. இப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம புத்தகத்தில் அப்படி கொடுத்துருக்க மாட்டோம். நாங்கள் சொல்கிறது என்னென்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, டெஸ்ட் புக்கு தான் பார்த்தோன்னா சிலபஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறது. பட் முதல்ல பார்த்தோன்னா டெஸ்ட் புக்கில் என்னென்ன சிலபஸ் ரீதியாக கவர் ஆகுதோ அதெல்லாம் பார்த்தோன்னா முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் எல்லாரும் அதை ஏற்றுப்பாங்களா கேட்டால் கிடையாது. ஏன்னா மெஜாரிட்டி இங்கே வாய்ஸ் என்னவா இருக்குன்னா பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கணும், கம்ப்ளீட்டாக தமிழ் புக்குனா பார்த்தோன்னா அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஜெயிச்சவங்களும் பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஸ்மார்ட் வே பார்த்தோன்னா சிலபஸ் படி படிக்கிறது தான். ஓகே, அந்த ஸ்மார்ட் வேக்கு உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த முறை பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழில் 91 வினாக்கள் பார்த்தோன்னா பாடத்திட்டம் சார்ந்து வந்திருக்கு. 9 வினாக்கள் தான் பாடத்திட்டம் இல்லாமல் பள்ளி புத்தகத்துலேருந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ என்னென்னா இந்த 9 கேள்வி பார்த்தோன்னா ரைட் சரியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் 91 எடுத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனையும் பார்த்தோன்னா வருது. இப்போ அந்த 9 கேள்விகள் என்ன அப்படின்றத இதை சொல்லி முடிச்சோன்னு நான் பார்த்தோன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஏன்னா பார்த்தோன்னா எப்படி பாடத்திட்டம் இல்லாமல் அவங்க பார்த்தோன்னா போயிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் 3 பகுதிகள் இருக்கும் சொல்லிட்டு, அதில் ஆ பகுதியில் 40 வினாக்கள் கேட்டிருக்காங்க. பகுதி ஆ சொல்லக்கூடிய
இலக்கியம் பகுதியில் 24 கேள்விகள் வந்திருக்கு. பகுதி சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 27 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 91 கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க முடியுது. ஓகே, அந்த 9 கேள்விகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, 9 கேள்விகளில் முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். காந்தியம் சொல்லக்கூடிய ஒரு பாடம் சொல்லக்கூடியது புது புத்தகம் கூட கிடையாது, பழைய 10ஆம் வகுப்பு புத்தகம். ஓகே, இந்த பாடம் வந்து காந்தியம் பாடம் வந்து சிலபஸில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. காந்தியடிகள் கடிதம் தான் கடித இலக்கியங்கள் இருக்கே தவிர்த்து காந்தியம் பற்றிய பாடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளி சிலபஸில் கொடுக்கல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாடத்துலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அடுத்தது 32 கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல், மங்களமாக சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களை குறிப்பிடுதல் மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு இலக்கணம் சார்ந்தது. வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஓகே, புது புத்தகம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி ஆ சொல்லக்கூடிய இலக்கணம்னு கொடுத்துருப்பாங்க பாடத்திட்டத்தில். ஆனால் அந்த இலக்கணம் சொல்லக்கூடியது ஓரெழுத்து ஒரு மொழி அகர வரிசைப்படுத்துக அந்த வரிசையில் தான் இருக்கும். ஓகேங்களா, சொற்ப விளக்கம், அடைமொழியாக குறிக்கப்படும் நூல்கள், தொடரால் குறிக்கப்படும் சான்றோல்கள், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் நம்ம பள்ளி புத்தகத்தில் இலக்கணம் சொல்லக்கூடியது 5 இலக்கணங்கள் இருக்கும். ஓகேங்களா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது ஒரு இலக்கண பகுதியிலிருந்து இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடத்திட்டம் இல்லாமல் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது வெண்பாக்குரிய ஓசை. இதுவும் இலக்கணம் சார்ந்தது. முன்கூட்டியே சொல்லிட்டு பாடத்திட்டத்தில் இலக்கணம் கிடையாது, ஆனால் பள்ளி புத்தகத்தில் இலக்கணம் இருக்க சொல்லிட்டு அப்படி தான் அந்த கேள்வி பார்க்க முடியுது. 54வது கேள்வி காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இலக்கணம் சொல்லக்கூடிய காப்பியம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். அதுலேருந்து புக் பேக் கேள்வியாக தான் இந்த கேள்வியை எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது 59வது கேள்வியாக இந்த வினாத்தாளில் மல்லிகை சூடினால் என்பது, அதாவது இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாக போய் சொல்லக்கூடியது. 8ஆம் வகுப்பு பழைய புத்தகம் தான் இதுவும். ஓகே, அடுத்த கேள்வி தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் சொல்லிட்டு பா சிங்காரம் சொல்லக்கூடியவர். அதாவது வேலைக்காக இந்தோனேஷியா போயிருப்பார். அங்கேருந்து திரும்பி வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினத்தந்தியில் பணியாற்றியிருப்பார். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பில் வந்து ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துடைய ஆசிரியர், அந்த புதினத்துடைய ஆசிரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பா சிங்காரம். ஓகே, இந்த பா சிங்காரத்தை பற்றி நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் பாடத்திட்டத்தில் கொடுக்கல. ஓகேங்களா, ஆனால் பள்ளி புத்தகத்தில் இருக்கிறதால அந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொறுத்துக டைப்பில், அதாவது கண்டுபிடிப்பாக்களை பற்றி. இது வந்து 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இணைய வழி பயன்பாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கும். யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற பொறுத்த மாதிரி சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் இல்லாமல் பள்ளி புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்வி தான். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளூர் தவச்சாலையை அமைத்தவர் யார் சொல்லிட்டு இது 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஓகேங்களா, தேவநேய பாவனோட சொல்வளம் சொல்லக்கூடிய பாடம் நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் தேவநேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய படைப்பே வந்து படைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரா இளங்குமரனா சொல்லக்கூடிய அவரை பற்றிய குறிப்புகள் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த இடத்துல தான் இந்த தகவல் வருது. தேவநேய பாவனரை பற்றி நம்மளுக்கு பள்ளி புத்தகத்தில் பாடத்திட்டத்தில் இருக்குது. பட் ஆனால் நம்ம ரா இளங்குமரனை பற்றி படிக்கணுமா கேட்டால் கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. ஓகே, அடுத்தது கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலு அமைதியை குறிப்பிடுங்க. இது இலக்கணம் சார்ந்த கேள்விதான். ஓகே, இதற்கான விடை மரபு வலு அமைதி சொல்லக்கூடியது. இது 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தகவல். அப்போ ஒரு 9 கேள்விகள் தான் நமக்கு பாடத்திட்டம் இல்லாமல் பள்ளி புத்தகத்தில் கேட்டிருக்காங்க. ஓகே, இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உர வைக்கலாம். முதல்ல 91 எடுத்துட்டோமா பாடத்திட்டம் சார்ந்து. ஓகே, அந்த 91 கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வகுப்பு வாரியாக பார்க்கலாம். ஓகேவா, வகுப்பு வாரியாக பாடத்திட்டம் சார்ந்து. ஓகேங்களா, அப்படி தான் அதை சொல்லணும், தெளிவாக சொல்லணும். ஓகே, அதாவது நம்ம வந்து புத்தகத்தில் வந்து நம்மளுடைய சிறப்பு பதிப்பு புத்தகத்தில் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்போம் இந்த வாட்டி. என்ன மெத்தட்னா சுற்று வைஸ் கொடுத்துருப்போம். 9, 10 முதல் சுற்றாக இருக்கும், 6லேருந்து 8 2வது சுற்றாக இருக்கும், +1 +2 3வது சுற்றாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் படி. உங்களுக்கு புரிய வைக்கலன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6லேருந்து 10வது புக் இருக்குன்னா அவர்கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறோன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 9வது 10வது புக்கு எடுங்க, அதில் பாடத்திட்டம் சார்ந்து என்னென்ன இருக்கோ அதை முதல்ல படிங்க. அடுத்தது 6லேருந்து 8வது புக்கு எடுங்க, அதில் பாடத்திட்டம் சார்ந்து என்ன இருக்கோ அதை படிங்க. அடுத்தது +1 +2 புக்கு எடுங்க, அதில் பாடத்திட்டம் சார்ந்து என்ன இருக்கோ அதை படிங்க. இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா, முடித்தோன்னே பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாடங்கள் வேணால் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதை தாண்டி ஒரு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடத்திட்டம் சார்ந்து
தமிழ் இலக்கியம்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம். ஏன்னா இது எதுக்கு சொன்னோன்னா உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95 அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு தான் நம்ம சொன்னது. ஓகே, அதை உண்மையிலேயே ஒருத்தர் அப்ரோச் பண்ணியிருந்தாருன்னா இந்த வாட்டி அவரால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா 97 மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு வாய்ப்பை பொது தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஓகே, இப்போ வகுப்பு வாரியாக பார்க்கும்பொழுது +1 +2 முதல்ல நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு தொன்மம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு கதை நம்மளுக்குள்ளே வந்து ஒரு கட்டுக்கதை இருக்குது. என்ன கட்டுக்கதைனா, இது வந்து ஒரு 10ஆம் வகுப்பு தரத்தில் நடக்கக்கூடிய தேர்வு. 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துட்டாங்க. அதனால் 6லேருந்து 10வது வரைக்கும் படித்தாலே போதும், +1 +2னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, லாஸ்ட் இயர் வின் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, அந்த அம்மாவோட வீடியோ நான் பர்சனலாகவே பார்த்துருக்கேன். அந்த அம்மா கைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அக்கா எப்படிக்கா படிக்கணும், என்னக்கா பண்ணணும், எப்படிக்கா எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க நிறைய ஐடியா கொடுக்குறாங்க. ஓகே, அப்படி கொடுக்கும்போது அவங்க கொடுத்த ஒரு ஐடியா, +1 +2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு எஃபர்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் எழுதுனதில் 5 கேள்வி தான் வந்தது. அதுக்கு ரொம்ப போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்றதுனா தேவையில்ல. ஜஸ்ட் ஃப்ரீயாக வந்து 6லேருந்து 10th வந்து பார்த்தீங்கன்னா 6வது புக்கை படிங்க, 7வது புக்கை படிங்க, 8வது புக்கை படிங்க, 9வது புக்கை படிங்க, 10வது புக்கை படிங்க. இப்படி மட்டும் படிச்சுட்டு +1 +2 சும்மா வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அவங்க சொன்னது சரியா அப்படின்னு கேட்டால் சரி. அவங்க எழுதின பேட்சில் அப்படி இருந்தது கொஸ்டின் பேப்பர். ஆனால் அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படி தான் இருக்கணும் ஒரு கால்குலேஷன் போடுறதுன்றது தப்பு. ஓகே, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தெளிவான ஒரு அனுபவம் வேணும். ஓகே, ஏன்னா இப்போ பல இயர்ஸோடைய பேப்பர்ஸை பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்குள்ள ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த குரூப் 4 ஒரு மைண்ட் செட்டை நிறைய பேருக்குள்ளே உருவாக்கியிருக்கும். இதான் உண்மை. ஓகே, +1 +2 வேண்டான்னு எவனாச்சும் சொன்னானா இனி ஸ்டூடெண்ட்டு லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 குரூப் 4ல் 24 கேள்விகள் +1 +2 புத்தகத்திலேருந்து மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு. நீ எப்படி அதை வேண்டான்னு சொல்கிறீங்கன்றது மட்டும்தான் இனி ஸ்டூடெண்ட்டோடைய கேள்வியாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் இனி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையும் சரி, நிறைய பேரும் சரி +1 +2 வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சமாளிக்கலாம் முடியாது. ஓகேங்களா, நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கேட்க தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி இந்த வாட்டி +1 +2க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, 24 கேள்விங்க 100க்கு வந்திருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா பழசுலேருந்து எடுத்திருக்காங்க. +1 பழைய புத்தகம்னா உங்களுக்கு கிடைக்குமான்னு கூட தெரியல. ஓகேங்களா, மார்க்கெட்டில் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. பிடிஎஃபாக வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வச்சுருக்கலாம். ஓகே, பட் ஆனால் ரொம்ப ரேர். ஆனால் அதுலேருந்தும் கேள்விகள் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் புதிய புத்தகத்துலேருந்து 11 கேள்வி எடுத்திருக்காங்க. பழைய புத்தகத்துலேருந்து 6 கேள்வி போய் எடுத்திருக்காங்க. மொத்தம் 17 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. 11ஆம் வகுப்பில் புதிய புத்தகத்துலேருந்து 6 கேள்விகளும், பழைய புத்தகத்துலேருந்து 1 கேள்வி எடுத்திருக்காங்க. மொத்தம் 7 கேள்விகள். அப்போ 24 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா +1 +2லேருந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பொது தமிழுக்கு வந்திருக்கு. ஓகே, இதுதான் நெக்ஸ்ட்டு போகுமா, இதே அடுத்த வருஷம் 24 கேட்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் முட்டாள்தனம். என்னன்னா ஒரு அனுபவம் இல்லை. ஒரு 2023ல் 5 கேள்வி தான் கேட்டாங்க +1 +2ல. ஆனால் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 24 கேள்வியாக மாறுது. அப்போ என்னால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. என்னால் கால்குலேட் பண்ண முடியல டிஎன்பிஎஸ்சியை. பட் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராப்பராக படிக்க போகிறேன். ஓகேவா, அந்த ப்ராப்பரான படிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதான் உண்மை. ஓகேங்களா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா 6வது 7வது 8வது புக்கு கொடுத்துட்டு போயிடலாமே, அப்படி கிடையாது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம்னு இருக்குது. ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுடைய அனுபவத்தோட வெளிப்பாடு தான் உங்களுக்கு அது மாதிரி ஒரு புத்தகத்தை கட்டமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி உங்களால் நிச்சயமாக ஒரு ஸ்டூடெண்ட் நம்பிக்கை அந்த புத்தகத்தை கம்ப்ளீட் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் ஓகே படிச்சிருந்தாருன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா 97 மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஓகேங்களா, இது உண்மை. ஓகே, நான் எப்படின்றதையும் நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ +1 +2லேருந்து 24 கேள்வி பார்த்தாச்சு. 9th 10th ஓகேவா, 9th 10th தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றது நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். புத்தகத்திலேயே அப்படி தான் சுற்று 1 இல்லை 9th 10th தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழில் 100 கேள்விகளில் 44 கேள்விகள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்திலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அரௌண்ட் 45% ஒரு 100 கேள்வி நடக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பரில் 44 கேள்விகள் ஒரு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு புத்தகத்திலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதுவும் பாடத்திட்டம் சார்ந்து. பாடத்திட்டம் இல்லாமையும் வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் போயிருக்கு. அதுவும் 9th 10thல தான் மோஸ்ட்லி போயிருக்கு. ஓகே, இல்லைன்னு சொல்லலை. ஓகே, அப்போ பார்த்துக்கோங்க 9th 10thன்றது இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது மாற்றமே இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்குது. ஓகே, ஒரு 6வதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, 7வதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. எப்போ 9th 10th இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் இந்த வாட்டியும் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, சரி. இப்போ 6th 8th போயிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 21 கேள்விகள். ஒரு 21 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா பழசு புதுசு 6லேருந்து 8ஆம் வகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 9 10ல் புதிய புத்தகத்துலேருந்து 32 வினாக்கள் வந்திருக்கு.
ஓகேங்களா. ஓல்டில் 12 கேள்விகள் வந்திருக்கு, மொத்தம் 44. 6லேருந்து 8ல் புதிய புத்தகத்துலேருந்து 12 கேள்விகளும், பழசுலேருந்து 9 கேள்விகளும், மொத்தம் 21 கேள்விகள் வந்திருக்கு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் புக் வைஸ் பார்த்தீங்கன்னா கேட்ட அளவுன்னு சொல்லக்கூடியது. ஓகே, எல்லாமே ஸ்கூல் புக்லேருந்து கேட்டாங்களா? பாடத்திட்டம் சார்ந்து முன்னாடி சொன்னோம், 91 கேள்விகள் பாடத்திட்டம் சார்ந்து கேட்கப்பட்டிருக்கு. அந்த பாடத்திட்டம் சார்ந்த கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால், ஒரு 5 கேள்விகள் வெளியில் போய் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. என்ன அந்த 5 கேள்விகள்ன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பழமொழிகளில் ஒரு 2 கேள்விகள், சித்தர்களை பற்றி ஒரு கேள்வி வந்துருச்சு. ஓகே, இன்னும் ஒரு 2 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா. ஐ மீன் திருப்பாவை. ஓகேங்களா. தமிழகத்தில் கோவில்களிலும் வீடுகளிலும் மார்கழி திங்களில் ஓதப்படும் பாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் இயற்றிய நூல் என்ன நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. நாணக்குறள் தான் அதற்கான விடை. இந்த 5 கேள்விகள் வெளி புத்தகம். ஆனால் இந்த 5ம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ். பழமொழி 2ம் பகுதி 6 வரக்கூடிய சிலபஸில் 21 தலைப்பாக பழமொழிகள் இருக்கும், அதில் வரக்கூடியது. ஓகேங்களா. தமிழகத்தில் கோவில்களும் வீடுகளிலும் ஓதப்படக்கூடிய மார்கழி திங்களில் வைணவ கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் என்னன்னு கேட்டால் அது ஆண்டாளுடைய திருப்பாவை. அது ஆண்டாள் சொல்லக்கூடிய ஒரு சமய முன்னோடிகள் சொல்லக்கூடிய தலைப்பு நம்மளுக்கு பகுதியாக இலக்கியம்ல இருக்குது. ஓகேங்களா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஔவையார் நூல் என்னன்னு கேட்கும்போது ஔவையார் சொல்லக்கூடியது நம்மளுக்கு பகுதி 6 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதாவது ஔவையார் பாடல்கள் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க 15 கீழ்கணக்கு நூல்களில். ஓகே, அப்போ பாடத்திட்டம் சார்ந்து தான் வெளியிலையும் போயிருக்கு. அப்படி தான் ஒரு 5 கேள்விகள் போயிருக்கு. இலக்கணம் சார்ந்த கேள்விகள், அதாவது இலக்கணம் சார்ந்த கேள்விகள்னா பகுதி 6 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலக்கணம் சொல்லக்கூடிய பகுதி. ஓகேங்களா. அந்த பகுதியில் எல்லா கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி புத்தகத்தில் தான் எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு 6 கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அதாவது அதுக்கான குறிப்புச்சொல் வந்து பள்ளி புத்தகத்தில் மேபி இருக்கலாம், நல்லா தேடி ஒன்றா சொல்லுங்கள். ஓகேங்களா. நாங்கள் பார்த்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸை தான் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அகரவரிசைப்படுத்துக்கு இந்த வாட்டி 2 கேள்வி. ஓகேங்களா. ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்குது, தமிழில், அதாவது தமிழ் இசைக்கருவிகளை அகரவரிசைப்படுத்துக்க சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆனால் இன்னொரு அகரவரிசைப்படுத்துகன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கிடையாது. அவங்களே சில வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நீ அகரவரிசை பண்ணு. ஓகேங்களா. எதுகை மோனைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூல் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். முதல் சொல்லும் 3வது சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்தால் பொழிப்பு அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அது எந்த பாடல் ஒன்றாலும் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்கலாம், அவங்க செட் பண்ணலாம். அப்போ பொது அது. ஆனால் அதற்கான குறிப்புகள் பள்ளி புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா. அதையே நம்ம வந்து அதாவது மறுக்க முடியாது. ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி குரூப் 4ல் 2024 பொதுத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இப்போ கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஓகே, இப்போ 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எங்கேருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அதுக்கான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்படியே ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகேங்களா. இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் கோவில் சொல்லக்கூடியதான். இந்த கேள்விக்கான குறிப்புன்றது 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் காலத்தை வென்ற கலை சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கும். ஓகேங்களா. அந்த பாடத்தில் தான் இருக்குது. நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 935 இந்த பக்கத்துக்கு போனீங்கன்னா இதற்கான விடை குறிப்பு இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். பல்லவர் கால கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போல்டு பண்ணியிருப்போம். ஓகேங்களா. போல்டு பண்ணதை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோவிலே ராஜராஜனுக்கு அது போன்றதொரு பெரிய கோவிலை கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது. ஓகே, அப்போ சோழ மன்னனான ராஜராஜ சோழனுக்கு பல்லவர் மன்னன் கட்டிய ஒரு காஞ்சி கைலாசநாதர் கோயிலை பார்க்கும்போது இது போல ஒரு பெரிய கோயிலை நம்ம கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட வெளிப்பாடாக தான் தஞ்சை பெரிய கோயில் இன்னைக்கு பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு ராஜராஜ சோழனால. ஓகே, அப்படின்றது. ஓகே, அடுத்தது தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம் தான். இது நம்மளுடைய புத்தகத்தில் 752வது பக்கத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம புத்தகத்தில் அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தும் போது ஒரு அறிவிப்பு சொன்னோம், 100 கேள்வியில் 90 கேள்வி வரலன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மணி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லனா இங்கே தேர்வர்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி மைண்டாக இல்லைன்றது நல்லா தெரியுது. சில பேர் ஒரு என்ன சொல்கிறது கணக்குனா 2000ல் 2 பேருங்க. உண்மையாக சொல்லணும், அந்த ரேஷியோ 2000ல் 2 பேர். ஓகேங்களா. என்ன 2000ல் 2 பேர் பார்த்தீங்கன்னா 2000 பேர் இருக்காங்க வச்சுங்களேன், அதில் ஒரு 2 பேர் மட்டும்தான் கேள்வி வரலன்னா ரிட்டர்ன் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் மற்றபடி எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல புத்தகம் கிடச்சிடாதா, ஒரே புத்தகம் ஓகேவா நான் படிச்சுட்டேன், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல புக்கு கிடச்சா நான் யூஸ் பண்ணி போய்ட்டுவேன். எப்பா எனக்கு மணினா வேண்டாம், ஓகேவா, என்னால் இந்த புத்தகத்தை படித்து 90 மேலே எடுக்க முடியுமா, அது போதும் எனக்கு. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2000 பேரில் 2 பேரை தவிர்த்து மற்ற எல்லோரும் இருக்காங்க.
சில பேர் சும்மா வந்துட்டு வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது ஃபன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் படிக்க தொடங்கலாம் அப்படின்னு இருக்கலாம். இந்த படிப்பே வந்து ஒரு விளையாட்டாக எடுத்துக்கலாம். இந்த தேர்வே விளையாட்டாக சும்மாவே எழுத சொன்னாங்க, ஓகேவா, அதனால் வந்து நான் எழுதுறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் மற்றபடி ஸ்டூடெண்ட் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாலவே நாங்கள் அந்த அறிவிப்பை கொடுத்த உடனே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி ரிட்டர்ன் கிடைக்குமா, 90 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கேட்கல. ஏன்னா அவங்க எங்களோட நம்பிக்கையை பார்த்தாங்க, ஓகேங்களா. அந்த நம்பிக்கையை நாங்கள் புத்தகத்தில் காப்பாற்றிருக்கோம். உண்மையை சொல்லனா புத்தகம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கலாம், ஓகே. ஆனால் வாங்கிட்ட பிறகு அவருடைய மனநிலை நல்லாவே தெரியும் எங்களுக்கு, ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெரி வெரி பெஸ்ட் புக், ஓகேங்களா. பெஸ்ட் புக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியலி அதாவது சூப்பர் பெஸ்ட் அப்படின்னு இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு அடைமொழியாக ரியலி சூப்பர் வெரி பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லும் போதுனா உண்மையிலே எங்களுக்கு நல்லாவே இருந்தது, ஓகே. அதுக்கு தான் நாங்கள் அவ்வளோ பெரிய புத்தகம் பண்ணது, ஓகேங்களா. ஏன்னா ஒரு நம்மளை நம்பி ஒரு புத்தகம் வாங்குறாங்க, ஓகேங்களா. அப்போ அவங்கள நம்ம வந்து பார்த்தோன்னா ஏமாத்திடக்கூடாது, ஓகே. அவங்க வேணால் தப்பு பண்ணலாம், ஐ மீன் என்ன சொல்கிறது, படிக்காமலே வந்து பார்த்தோன்னா வந்து ஏதோ குத்து வச்சுருக்காங்க, குவிச்சு வச்சுருக்காங்க, ஓகேவா. யூடியூப்பில் போனால் வந்து பார்த்தோன்னா புது புக்கே பச்சா போதும் சொல்கிறாங்க, 6லேருந்து 10வது, இவன் என்னன்னா 12வது ப்ளஸ் 2லேருந்து எல்லாத்தையும் குவிச்சு வச்சுருக்காங்க, இதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் நாங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எந்தெந்த ஆங்கிளில் போயிருக்காங்களோ அந்தந்த ஆங்கிளில் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் சொல்லணும்னா இந்த குரூப் 4 மூலிமா நாங்களே ஒரு ஆங்கிள் போகணும்னு நினைக்கிறோம், ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது, ஓகே. நிச்சயமாக அதை நாங்கள் போவோம்னு நினைக்கிறேன், ஓகே. இது எதுக்கு சொல்ல வரேன்னா 90 கேள்விகள் வரலன்னா ரீஃபண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொன்னோம். உண்மையிலே வந்து நம்ம புத்தகத்தில் 90 கேள்வி வந்திருக்கா அப்படின்றத சொல்லணும்ல, ஓகேவா. சும்மா விற்றுட்டோம் அப்படின்னு ஏதோ போயிருச்சு அப்படின்னு கிடையாது, ஓகே. உண்மையாலவே யாரோ ஒருத்தருக்கு ஓகேப்பா உங்கள் புக்கு வந்து பார்த்தோன்னா 90 கேள்வி வந்ததா இல்லையா சொல்லுப்பா எனக்கு, ஓகேவா. எனக்கு தெரியல, எனக்கு வந்து உன் புக்கை நான் வந்து முழுமையாகவே படிக்கலை, ஓகேவா. சும்மா வாங்கினேன் ஊற வச்சுட்டேன், பட் ஆனால் வந்துச்சா இல்லையா, ஓகே. மேபி இதை சொல்கிறது மூலிமா அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து திரும்பி வரக்கூடிய ஒரு குரூப் 2ல், ஓகேங்களா, இந்த பொது தமிழை பயன்படுத்தலாம். அதுக்கு தான் அழுத்தி இந்த ஒரு வாட்டியும் நம்ம புத்தகத்தில் எந்த பக்கம்ன்றது நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. வீடியோ ஃபுல்லாக சரி. இப்போ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர், இது +1 புது புத்தகம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிவை தாமோதரா சொல்லக்கூடிய, இது நம்மளுடைய புத்தகத்தில் 752ஆம் பக்கத்தில் இருக்கும். என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சிலபஸ் பேஸில் எடுக்கப்பட்டது, ஓகேங்களா. இப்போ ஒருத்தர் +1 புக்கு எடுக்கிறாரு வச்சுக்கோங்களேன், ஓகே. +1 புக்கு எடுக்கிறாருன்னா, ஓகேங்களா, அதில் ஏகப்பட்டது இருக்கும், ஓகேங்களா. ஏகப்பட்டது கொடுக்கப்பட்டிருக்கும், எல்லாமே இருக்கும், ஓகே. ஆனால் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பாயிண்ட்டை தான் படிக்கணும். இப்போ +1 புக்கு எங்ககிட்டே இருக்குது, உங்கள்கிட்டே இருக்கும், கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, ஓகேங்களா. அவங்க ராஜராஜ சோழன் கேட்டிருக்காங்க, தமிழ் பதிப்புலகின் தலைவன் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது பாடத்திட்டத்தோடு பொருந்தது, ஓகேங்களா. அதாவது ராஜராஜ சோழன் சொல்வது காலத்தை வென்ற கலை சொல்லக்கூடியது, நம்ம கலைகளில் சிற்பக்கலையில் வரக்கூடியது, கட்டிடக்கலையில் வரக்கூடியது, கலைகளில் வரக்கூடிய ஒரு பாடம் தான் அந்த பாடம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சொல்லக்கூடியது சான்றோர் சித்திரம் சொல்லிட்டு மேல்நிலை வகுப்புகளில் ஒரு பாடம் முடிஞ்சோன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பல ஆளுமைகளை பற்றி கொடுத்துருந்தாலும் பர்டிகுலராக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழி சொல்லக்கூடியது வருது, ஓகே. நம்ம பார்க்குறோம் பகுதி ஆளை வந்து பார்த்தீங்கன்னா தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இடத்துல தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வருதுன்னு சொல்லலாம், ஓகே. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் +1 +2ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோரில் இங்கே இருக்கு பாருங்கள், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சிவை தாமோதரன். அதே மாதிரி ஆபிரகாம் பண்டிதரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவரை தமிழிசை இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அதே சான்றோர் சித்திரம் என்ன அடைமொழி. அப்போ இது மாதிரி கொடுக்கும்போது சிலபஸ் தொடர்பாக எடுத்து கொடுக்கும்போது போட்டு ரொம்ப வந்து பார்த்தோன்னா வந்து அலச வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அலசி வச்சாச்சு, ஓகேங்களா. புதுசாக ஒன்றா நீங்கள் அலசணுன்னா திரும்பி வந்து பார்த்தோன்னா வந்து பண்ணுறது தான், ஓகேங்களா. யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக எல்லாமே வந்து பார்த்தோன்னா தொகுத்து வச்சுட்டாங்க, ஓகே. அதை நீங்கள் வந்து படித்து உங்களோட டைமை நீங்கள் குறைச்சிக்கிட்டு ஜிஎஸ்சில் எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அப்படி தான் நீங்கள் போகலுமே தவிர்த்து இல்லை திரும்பி நான் அலசுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புக்கு பண்ணுறதுக்கே 1.5 வருஷம் ஆச்சு. உண்மையை சொல்லணும், 1.5 ஆண்டுகள் உழைப்பு இந்த புத்தகம், ஓகேவா. அப்போ 1.5 ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு நாங்கள் வந்து பார்த்தோன்னா சேமித்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இதுதான் பார்க்கக்கூடிய விஷயம். அப்போ 752ஆம் பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம புத்தகத்தில் இதுமாதிரி பாக்ஸ் இருக்கும். புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறவங்க, ஓகேவா, அவங்களுக்கு தான் இது. இப்பயாச்சும் புத்தகத்தை திறந்து பக்கங்களை செக் பண்ணுங்கள், சும்மா வந்துட்டு சொல்லிட்டு போகிறோன்னு நினைக்க வேண்டாம், ஓகே. செக் பண்ணுங்க, பாருங்கள்,
ஓகேங்களா? 90 கேள்வி வந்திருக்கா, 90 மேலே போகுதா, உண்மையிலே சொல்கிறது சரிதானா செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நான் புத்தகம் போட்டாச்சு, உங்களுக்கு பக்க நம்பரோட தான் சொல்கிறேன். செக் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கலைன்னா இனிமேட்டாச்சும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்ககிட்ட ஒரு புக்கு கிடச்சிருக்கு. இந்த புத்தகம் தெரியாமலே எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? சில கேள்விகள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அப்போ தான் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அந்த கேள்வியெல்லாம் எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்டு வச்சிருக்கா, எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு குழம்புனவங்க மத்தியில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கொடுத்து அந்த புக்கில் இதெல்லாம் கவர் பண்ணியும் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, சும்மா ஒரு வாட்டியே சந்தேகப்பட்டு இருக்க வேண்டாம். வருமா வராதான்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி குரூப் 2வா அதுவும் வரும். ஓகே, நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த இலக்கணமாக மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ். ஓகேவா? அப்ரோச் ஐ மீன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சரி. இப்போ அடுத்த கேள்வி 52வது கேள்வி. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஓகேவா? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? இதுக்கு வந்து 2 வினாக்கள் வந்து அமைக்கலாம். ஓகேங்களா? ஒன்று, மீனாட்சி சுந்தரனார் எவற்றை பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னு கேட்கலாம். மீனாட்சி சுந்தரம் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அதாவது எந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான நபர் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா அந்த ஃபீல்டை கொடுத்துட்டு இந்த ஃபீல்டில் யார் பெஸ்ட்டான நபர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு பர்சன் இருக்காருன்னா அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருப்பார். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் தான் இங்கே பெஸ்ட்டாக இருப்பாரா கேட்டால் கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? அதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? சரி, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யாருன்னு அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா பக்க எண் வந்து பார்த்தீங்கன்னா 789 ஸ்கூல் புக்கில் என்னென்ன வந்து விடைக்கேற்ற வினா இருக்கோ அதுக்கான விடை கொடுத்துருப்போம். அதில் பார்க்குறீங்க மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவது சிறந்தவர். அப்போ மீனாட்சி சுந்தரனார் எவற்றை பாடுவது சிறந்தவர் சொல்லக்கூடியது. ஓகே, 2 பேஸ் தான். ஓகேங்களா? இதன் மூலிமா நீங்கள் இதை பண்ண முடியும். ஓகே, சரி. அடுத்தது 41வது கேள்வி. ஓகே, இந்த 41வது கேள்வி சொல்கிறதுக்கு முன்னாடி 2 கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழில் கட்டமைக்கும் போது டிஎன்பிஎஸ்சியில் கட்டமைக்கும் போது தவறுதலாக கட்டமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 2 கேள்விக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சு மதிப்பெண்களை பெறலாம். ஓகேங்களா? அதில் ஒரு கேள்வி தான் இந்த 41வது கேள்வி. அதாவது மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமி சபதம் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழின் முதல் வடிவ நூல். இதில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. இதற்கான குறிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பில் புதிய புத்தகத்தில் வந்து இருக்குது. நம்ம புத்தகத்தில் 872வது பக்கம். 872ஆம் பக்கம் போனீங்கன்னா அங்கே இருக்கும் மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள். அதில் மனோன்மணியமில் பார்க்குறீங்க +1ல் மனோன்மணியம் தமிழின் முதல் வடிவ நூல். அப்போ சரி அந்த கூற்று. இது எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்தது. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ தகவல் படிச்சுட்டீங்க. தகவல் படிச்சுட்டு போகும்பொழுது மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் கொடுத்துருக்கு. கல்கியோடைய ஒரு நாவல் தான் சிவகாமியோடைய சபதம் சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ இது தவறு. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. கரெக்ட். நீராலும் ஓகேங்களா? கடவுள் உடத்த சொல்லக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்து கடவுள் வாழ்த்தோட தொடர்புடையதாக தான் இந்த மனோன்மணியத்தில் இருக்குது. அப்போ அதுவும் சரி. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது சொல்கிறாங்க. ஆனால் அது ஆசிரியப்பாவால் அமைந்ததுன்றதை பார்க்குறோம். அடுத்தது தமிழில் மனோன்மணியம் தமிழின் முதல் வடிவ நூல்ன்றது சரியானதாக இருக்குது. அப்போ பார்க்கும்பொழுது சரியானது என்ன அப்படின்னு கேட்டால் 2 மற்றும் 4 தான் சரி. ஆனால் இது போல் ஒரு ஆப்ஷனே இங்கே கொடுக்கல. அதனால் நீங்கள் இதை சொல்லி மதிப்பெண்களை வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது 24வது கேள்வி. ஓகேங்களா? தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் யாருன்னு சொல்லிட்டு இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன். இதற்கான குறிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பொது தமிழில் கிடையாது, சிறப்பு தமிழில் இருக்குது. இந்த வாட்டி சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு 4-5 கேள்விகள் கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த கேள்வி நாங்கள் கவர் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு 2-3 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் கொடுக்க முடியல. ஓகேவா? அது பக்க அளவை கருதி. ஆனால் இனி வரக்கூடியதில் சிறப்பு தமிழை சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஓகே, நிச்சயமாக வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்படி பார்க்கும்பொழுது 11ஆம் வகுப்பில் சிறப்பு தமிழ் இதுவும் சிறுகதை தொடர்பாக தான். எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம்லேருந்து வெளியில் போகவே இல்லை. 91 கேள்விகள். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் தான். இந்த கேள்வி கேட்குறாங்களா? தமிழ் சிறுகதை
சிறுகதை தலைப்புன்னு சொல்லிட்டு பகுதி ஈல இருக்குல்ல, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு, அதில் கேட்கப்பட்ட கேள்வி தான். எப்படி கேட்கப்பட்ட விதம் எப்படி இருக்குது பார்க்குறீங்க, அதுதான் பார்க்குறீங்க. அப்போ +1ல் மேல்நிலை 1ஆம் ஆண்டு சிறப்பு தமிழில் தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சின்னு இருக்குது. அதில் முதல் தலைமுறையில் சொல்லும்போது தான் நவீன தமிழ் இலக்கியத்தை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். அப்போ சிறுகதை தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா போக தெரியணும். சும்மா வந்துட்டு சிறுகதை சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகத்திலே இருக்கக்கூடிய சிறுகதையை மட்டுமே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களும் சரி, வெளியில் போகக்கூடிய இடங்களும் தெரிஞ்சுக்கணும். அதை தான் நாங்கள் தொகுத்து கொடுத்துருக்கோம். அப்போ இதன் அடிப்படையில் இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கேள்வியை நீங்கள் விடையளிக்க முடியும். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் சொல்லிட்டு இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா நாவை காக்காதவர் சொல்லக்கூடியது. அதாவது யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லுவது. ஓகேங்களா? அந்த குறளில் வரக்கூடியது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா +1 புதிய புத்தகத்தில் புக் பேக்காகவே இருக்குது. ஓகேங்களா? இல்லை என்ன சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி திருக்குறள்லேருந்து 2 கேள்வி. ஓகேங்களா? ஒன்று 8ஆம் வகுப்புலேருந்து, இன்னொன்று 11ஆம் வகுப்புலேருந்து. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான். ரொம்ப உள்ளே போயிட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செட்னா பண்ணல. ஓகேங்களா? பார்த்துடலாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் 800வது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? என்னென்னா அங்கே வந்து பார்த்தா துன்பப்படுபவர் தீக்காயப்பட்டவர், தீயினால் சுட்டவர், பொருளை காக்காதவர், நாவை காக்காதவர். ஆப்ஷன் அப்படியே தான். என்னன்னா திருக்குறளின் வழியில் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் முன்னாடி போட்டாங்க. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா +1 புதிய புத்தகத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள். அந்த கேள்விகள் எல்லாமே நம்மளுடைய சிறப்பு பதிப்பு புத்தகத்தில் கவர் ஆகிருக்கு. ஓகே, பக்க நம்பரோடு சொல்லியிருக்கேன். புக்கு ஒருவேளை உங்ககிட்ட இருந்தால் செக் பண்ணி சொல்லுங்கள், இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 11ஆம் வகுப்பில் புதிய புத்தகத்தில் நீங்கள் சொன்னீங்க நான் புக்கை தேடினேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சிறப்பு பதிப்பு புத்தகத்தில், பழைய பதிப்பு புத்தகம் கிடையாது. ஓகே, அதையே சொல்லிடுறேன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேவா? இதற்கான விடை குறிப்பு 2 இடத்துல இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம். ஓகேங்களா? இந்த புதிய புத்தகத்தில் புரட்சி கவி சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பு இருக்குது. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு புத்தகம். ஓகேங்களா? இது மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்புகள் இருக்குது. பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா +1ஆகவே எடுத்துக்கிறோம். புதிய புத்தகத்தில் இந்த கேள்வி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியே எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ பார்க்குறீங்க பாவேந்தர் பாரதிதாசன் தான் அதற்கான விடையை சொல்லக்கூடியது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு புதிய புத்தகங்களில் இருந்து எப்படி கேள்விகள் வந்திருக்கு ஓகே அப்படின்றத பற்றி தான். முதல் கேள்வி பார்க்குறீங்க, சரியானவற்றை பொறுத்துக. அதாவது வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதாள பத்திரம், ஆஷாரபியாசம், தாளை மடல், கல்வி பயிற்சி, எழுத்து பயிற்சி, கல்வி தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிறமொழி சொல். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியாக கொடுத்துருப்பாங்க. 12ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை, ஒரு பாடம் இருக்கும். உவேசா சாமிநாதருடைய கட்டுரை அது. ஓகேங்களா? அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட தமிழ்ன்றது ஒரு மணி பிரளவ நடையில் இருக்கும். தமிழும் சமஸ்கிருதம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? தவிர்க்க முடியாத காலகட்டம் அது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொற்களுக்கு, சமஸ்கிருத சொற்களுக்கு தமிழாக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய வடமொழி சொற்களுக்கு தமிழ் சொல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து சில பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் தான் இந்த கேள்வி வந்திருக்கு. இது 2 விதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று உவேசாவுடைய கட்டுரையிலேருந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டதுன்னா பகுதி ஈயாக நீங்கள் எடுத்துக்கலாம். உவேசா சாமிநாதர் பற்றி கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு இடத்துல இதை நீங்கள் பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல், ஓகேவா, பிறமொழி சொற்களை நீக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிழை திருத்தத்தில் இருக்குது. ஓகேவா? அதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே, அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் கொடுத்துருக்கோம். +2ல் வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களை நீக்குதல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வரும். எப்படி வரும்? வித்யா ஆரம்பம் சொல்லக்கூடிய, வித்யானா கல்வி, கல்வி ஆரம்பம்னா கல்வி தொடக்கம், வித்யா பியாசம் சொல்வது கல்வி பயிற்சி, ஆஷார பியாசம் சொல்லக்கூடியது எழுத்து பயிற்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஓகே, இதை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்த முடியும். அப்படி இல்லைன்னா பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போனாலும் பாடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஓகே, இது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிழை திருத்தத்தில் வச்சோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஓகேங்களா. நீங்கள் பழைய வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் இருக்கும் 12ஆம் வகுப்பில். ஓகேங்களா. என்ன பாடம் கேட்டால் உயர்தனி செம்மொழி சொல்லக்கூடிய பரிதிமார் கலைஞனுடைய ஒரு பாடம். ஓகேங்களா. அந்த பாடத்தை நீங்கள் போனீங்கன்னா அந்த பாடத்தோட கீழே அதே மாதிரி கட்டுரை அளவில் தான் இந்த பாடமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதோடைய நடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தை சார்ந்தது தான். ஓகேவா. அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கிறதால அது தமிழ் படுத்துகிற மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருள் கொடுத்துருப்பாங்க. எப்படி இதோ பார்க்குறீங்க 12ஆம் வகுப்பில் உயர்தனி செம்மொழி பரிதிமா கலைஞர் வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார் பாடத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுதேசிமானம் தாய்நாட்டு பற்று, சுபாஷமானம் தாய்மொழி பற்று. அதாவது சுதேசி அபிமானம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தாய்நாட்டு பற்று, சுபாஷிமானம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி பற்றுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ஒரு கேள்வியிலேருந்தும் இது மாதிரி வரலாம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு பிழை திருத்தத்தில் அதை நாங்கள் சேர்த்துருக்கோம். ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விடயமாக இருக்கணும். சரி, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். திருவிருத்தம் என்ற நூலின் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா +2 சிறப்பு தமிழ் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்வி தான். ஓகேவா. இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா நூலாசிரியரில் நம்மளதில் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே. அதாவது நம்மாழ்வார் சொல்லக்கூடியதில் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி சொல்லக்கூடியது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடிய பகுதி இருக்கும். ஓகேங்களா. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த கேள்வி ஏன் கேட்டிருக்காங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கு. அப்போ 4000 திவ்ய பிரபந்தம் தொடர்பாக நீங்கள் என்னது பள்ளி புத்தகத்தில் இருக்கிறது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் நீங்கள் வெளியிலையும் போய் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்வி வந்திருக்கு. பார்க்குறீங்க பக்க எண் 1492 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாக்ஸ் இருக்கும். அதில் நம்மாழ்வார், திருவிருத்தம், திருவாசிரியர், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இது 4000 திவ்ய பிரபந்தத்துலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான். ஓகே. விடை குறிப்பு 2 இடத்துல இருக்குது. நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தா நூலாசிரியர் சொல்லக்கூடியதில் 1417 இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தத்துலேயும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்தது மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். இது சிறப்பு தமிழ் புத்தகம் தான். இந்த கேள்வியும் நேர்மையாக சொல்லணும்னா இந்த கேள்விக்கான குறிப்பு நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா கிடையாது. ஓகேவா. ஆனால் அடுத்த எடிஷனில் வந்து பார்த்தோன்னா சிறப்பு தமிழையும் சேர்க்கலான்னு இருக்கும். ஏன்னா நாங்கள் முன்னாடி சேர்த்தோம், ஆனால் பக்கம் ரொம்ப அதிகமாக போகும்போது எடுத்து வச்சுட்டோம். ஓகே. ஏன்னா நிறைய பேருடைய மைண்ட் தாட்டே வந்து பார்த்தோன்னா 6லேருந்து 10வது போதும் அப்படின்னு இருக்கும்போது +1 +2னா வந்து பார்த்தோன்னா தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஓகேவா. அப்படி இருக்கும்போது +1 +2ல புது புக்கோடு பழைய புக்கு கொடுக்கும்போதுனா அவங்க அன்வான்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாமல் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நாங்கள் சிறப்பு தமிழையும் கொடுத்துருந்தா அது இன்னும் ஒரு மாதிரி தான் போயிருக்கும். ஓகேவா. பக்கமும் ஆல்ரெடி 1600 பக்கம் அந்த புத்தகம். இன்னும் அது சேர்ந்ததுன்னா அதிகமாக போகும். ஓகே. பட் ஆனால் கேள்விகள் வருதுன்னு தெரியும் போது அதை நம்ம விடவும் முடியாது. ஓகேங்களா. ஒரு 3 கேள்விகள் வந்திருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தகவல்களை நம்ம சேர்த்து தான் ஆகணும். வரக்கூடிய ஆண்டுகளில் அதாவது குரூப் 2க்கும் சரி தொடர்ந்து சரி ஓகே புத்தகம் வாங்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு தமிழை சேர்த்து வந்து பார்த்தோன்னா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். தேவைப்படுறவங்க வந்து பார்த்தோன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். உண்மையாக சொல்லணும்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரே தொகுப்பு தான். ஓகேங்களா. எல்லாமே பள்ளி புத்தகம் தான். ஆனால் எப்படி படிக்கணுன்ற ஒரு முறை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே. சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா பார்க்கக்கூடியது ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல் சொல்லக்கூடியது. ஓகே. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ன்றது பள்ளி புத்தகத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. கடந்த முறை 9வதுலேருந்து 10வதுலேருந்து கேட்டிருந்தாங்க. கோல்டு பிஸ்கெட் அப்படின்றது 10வது பற்றியும் தமிழ் சொல்லில் வந்து பார்த்தோன்னா ஒப்பெழுத்து அப்படின்ற மாதிரினா வந்து பார்த்தோன்னா 9ஆம் வகுப்புலேருந்து கேட்டிருந்தாங்க. பட் இந்த வாட்டி ஒரே ஒரு இடம்தான் +2 புக்கு. ஓகேங்களா. எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அதாவது கலைச்சொல் அறிவோமில் +2ல் ஃபிக்ஷன் புனைவு. ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே. அப்போ ஆங்கில சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா +2ல் வந்து பார்த்தீங்கன்னா போய் எடுத்திருக்காங்க. சரி, அடுத்தது புறநானூறு சொல்லக்கூடியது கேள்வி ஒன்று. புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdom and Anthology of Poem from Classical Tamil புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஹெல் ஹார்ட். ஓகேவா. இதற்கான விடை குறிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மேல்நிலை வகுப்புகளில் நீங்கள் புறநானூறு போனீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. புறநானூறு பற்றி நீங்கள் படிப்பீங்க சும்மா, ஓகேங்களா? அப்போ பேராசிரியர் ஜார்ஜ் ஹெல் ஹார்ட் என்பவரால் புறநானூறு த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் கிளாசிக்கல் தமிழ் புறநானூறு எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அதே மாதிரி ஜி போப்பும் புறநானூறு பாடல்கள் சிலவற்றை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயரில் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்ப்பீங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொல்லக்கூடியது. ஓகேவா? ஒரு பாடல் வரி இது மிக்ஸாக இருக்கும். ஓகேவா? வார்த்தைகள். ஓகே, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடராக வந்து சரியாக அமைக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, பள்ளி புத்தகத்தில் நிறைய சொற்களை ஒழுங்குபடுத்துதல்ன்றது இருக்குது. லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக 8வதுலேருந்தே கேட்டுதாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு பகுதியை கொடுத்துட்டு சரி பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இலக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான். ஓகேவா? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த குறள் வந்து பார்த்தா எங்கே வருது அப்படின்னு கேட்டால் 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் மன்னரை சேர்ந்து ஒழுகல் சொல்லக்கூடிய அதிகாரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குறள் பாவை பார்க்க முடியுது. அப்போ 12ஆம் வகுப்புல மன்னரை சேர்ந்து ஒழுகல்ன்றது நமக்கு பாடத்திட்டத்தில் கிடையாது. திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் குறிப்பிட்டு இருந்தாலும் ஓகேங்களா, அந்த அதிகாரத்தில் மன்னரை சேர்ந்து ஒழுகல்னு கிடையாது. ஆனால் பள்ளி புத்தகத்தில் இருக்குது. அப்போ பள்ளி புத்தகத்தில் நீங்கள் 12ஆம் வகுப்பில் இந்த குறள் பாவை படிச்சிருந்தீங்கன்னா அதன் மூலிமா இதை நீங்கள் விடையளிக்க முடியும். ஓகே, இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய மெத்தடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா நிறைய பேர் தமிழ் எழுதுமோ நினைப்பாங்க. எப்போவும் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தினா ஏதோ கேட்டோம் அப்படின்னா கிடையாது. பாடலை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறது ஒரு பழைய மெத்தட் தான். ஓகேங்களா? நடுவில் வந்து பள்ளி புத்தகத்தில் நிறைய இருந்தது. 8ஆம் வகுப்புனா நீங்கள் போனீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 7வதுலேயே இருக்கும். பட் ஆனால் அவங்க இந்த வாட்டி சேஞ்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னா பழைய மெத்தட் மாதிரியே ஒரு பாடல் லைனை கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இந்த வாட்டி வந்து திருக்குறள்லேருந்து இது வந்திருக்கு. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்றது தான். சரி, அடுத்தது 54வது கேள்வி. காவிய தரிசனம் ஓகேவா எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான். ஆனால் இலக்கணம் சார்ந்த புக் பேக் கொஸ்டின் நம்ம புத்தகத்தில் பக்க எண் 1257 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் தண்டி அலங்காரம் சொல்லக்கூடியது. ஓகே, ஆன்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் போடலாம். அடுத்தது செந்தமிழ் இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இலக்கண குறிப்போ நமக்கு பள்ளி புத்தகத்தில் 6ல் கிடையாது, சாரி 9, 10 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அதுலேருந்து போவாங்க பார்த்தா +1லேயும் போயிருக்காங்க, சாரி +2ல வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. 9த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்புலேருந்து எடுத்திருக்காங்க இந்த வாட்டி, இல்லைன்னு சொல்லலை. ஓகேவா? செந்தமிழ் சொல்லக்கூடியது நீங்கள் +2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இளந்தமிழே சொல்லக்கூடிய சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயாவுடைய பாடல் இருக்கும். அந்த பாடல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சொல்லக்கூடியது பண்புத்தொகை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரி, அப்போ ஆன்சர் வந்து என்ன? செந்தமிழ் சொல்லக்கூடியதுக்கு பண்புத்தொகை தான் அதற்கான விடை. சரி, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து +2 சிறப்பு தமிழில் கவிதையல் சொல்லக்கூடிய பாடத்தில் வந்து இருக்குது. இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா கவிதை சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்தது தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டால் 1969. இதுவும் +2ல வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழில் திரைப்பட கலை சொல்லக்கூடிய பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த 2 கேள்வியும் வந்து நேர்மையாக சொல்லலாம், நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, சிறப்பு தமிழே சேர்த்துடலாம். ஓகே, உங்களுடைய சப்போர்ட் இருந்தால். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 2 கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது தாதா சாஹேப் பால்கே விருது முதல்ல வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஏன் கேட்கணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு கலைகளில் வந்து திரைப்பட கலைன்னு ஒரு பாடம் இருக்கா, ஒரு தலைப்பு இருக்கா, அதன் சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய திரைப்படம் சார்ந்த ஒரு விருது தான் தாதா சாஹேப் விருது. ஆஸ்கார் விருது மாதிரி வந்து பார்த்தா தாதா சாஹேப் விருது இருக்குது. அதனால தான் அதை கேட்டிருக்காங்க, எப்போ கொடுத்தாங்க சொல்லிட்டு. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் ஏன் கேட்குறாங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதை புது கவிதை 2 இருக்கா. மரபு கவிதை கொடுத்து தானே வாணிதாசன் சொல்றதா முடியரசன்னா போகுது, புது கவிதை கொடுத்து தானே நான் பிச்சைமுத்தினா உங்களுக்கு சிலபஸில் போகுது. அப்போ கவிதையை பற்றி உங்களுக்கு தெரியணும், மரபு கவிதை புது கவிதை பற்றி. அப்போ கவிதைன்னு சொல்லக்கூடிய பாடத்துல இருந்தால் இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியாக எடுத்திருக்காங்க, சிறப்பு தமிழ்லேருந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுதான். ஏன்னா இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும்ப்பா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துட்டுனா 6 மாதம் கேப்பு, எல்லாரும் படித்து முடிச்சுட்டு தயாராக இருக்கும்போது கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தா 20 லட்சம் பேர் எழுதும் போது வந்து பார்த்தா கொஞ்சம் டஃப் பண்ணணும். அதனால் அவங்க வந்து பார்த்தா இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. பட் இதை நம்ம அனுபவமாக எடுத்துக்கிட்டு
நம்ம எல்லா வகையிலையும் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்றது தான். ஓகே, இப்போ புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேள்வி. இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர். இது 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. நம்மளுடைய புத்தகத்தில் 965வது பக்கத்தில் போனீங்கன்னா இருக்கும். உவே சாமிநாதர், தோப்போ மீனாட்சி சுந்தரனா தமிழ் பணி தொடர்பான செய்திகள் இருக்கும். அதில் பார்க்குறீங்க உவே சாமிநாதர் தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்ட உவேசா இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ புலமை பெருங்கடல்ன்றது உவே சாமிநாதர் தான் குறிக்குது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது +2 ஓல்டு புக்கு. ஓகேவா? அதாவது +2 நியூ புக்கு படிக்கிறதுக்கே நம்ம நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது +2 ஓல்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றது. சாரி 5 கேள்விகள், ஐயோ சாரி 6 கேள்விகள். ஓகே, அதாவது +2 ஓல்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்றது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக தான் இருக்குது, வெளிப்படையாக சொல்லணும் எங்களுக்குமே. ஓகே, ஏன்னா +2 நியூ புக்கிலேருந்து கூட கேட்கலாம். இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டுக்கும் ஓடணும், சிறப்பு தமிழுக்கும் ஓடணும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய பரப்பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த வினாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழில் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ பார்க்குறீங்க திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஓகேங்களா? எந்த அடி உயரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி உயரத்தில் தான். இதுக்கு குறிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் பழைய 12ஆம் வகுப்பு புத்தகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டு தொல்பொருட்கள் சொல்லக்கூடியது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர், அவரது பட்டத்தரசி ஆகியோரது உருவங்கள் 4 அடி உயரத்தில் தந்தத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ 4 அடி உயரத்தில் தான் திருவரங்கத்தில் நாயக்க மன்னரும் அவரோட பட்டத்தரசியோட உருவங்கள்லாம் தந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதற்கான விடை 4 அடி உயரம் +2 பழைய புத்தகம். ஓகேவா? சரி, நம்ம புத்தகத்தில் 939வது பக்கம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த கேள்வி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்ச கேள்வி, எங்கே இந்த கேள்விக்கான ஆன்சருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 939வது பக்கத்தில் முடிகேளு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான விடை வந்து பார்த்தா சிலப்பதிகாரம். நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 838வது பக்கத்தில் இருக்கும். 838வது பக்கத்தில் சிலப்பதிகாரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது முடிகேளு வந்து பார்த்தீங்கன்னா மூவருக்கும் உரியது சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். நம்மளுடைய சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 838லேருந்து உங்களுக்கு போவோம் இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது தமிழக அரசின் பாவேந்தர். ஒன்றுமே நாங்கள் இந்த நீங்கள் +2ல ஓல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் போனீங்கன்னா அது இருக்குது. ஓகேங்களா? சரி, தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர். பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றது சுரதா. இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய புத்தகத்தில் இருக்குது. ஆனால் முதல் பாவலர் அப்படின்ற வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் தான் இருக்குது. இப்போ கேள்வி எடுக்கும்போது நம்ம நேர்மையாக ஒத்துக்கணும். ஓகேவா? அந்த வாக்கியம் பொருந்தணும். ஓகே, உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சால் போதும், நீங்கள் போயிடலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த வாக்கியம் அமைஞ்சால் தான் நாங்கள் வந்து ஏற்றுப்போம். ஓகே, இது வந்து +2 புக்கு தான், பழைய புக்கு தான், இல்லை புது புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, குறிப்பு சொற்கள்ன்றது இருக்குதா, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. பட் ஆனால் 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனம் சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கும் சுரதாவுடையது. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வர ஒரு பாயிண்ட்டு, அதாவது தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் இவரே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 12ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு தான் இந்த கேள்வி. ஓகேங்களா? சரி, அடுத்தது உத்தரகாண்டம் எழுதியவர். கம்பராமாயணத்துடைய 7வது காண்டமாக உத்தரகாண்டத்தை எழுதி யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டக்குத்த சொல்லக்கூடிய, இதுவும் 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் தான் இருக்குது. நம்ம புக்கில் எங்கே இருக்குது? 807வது பக்கத்தில் போனீங்கன்னா கம்பராமாயணம் சொல்லிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் பார்க்குறீங்க 7வது காண்டமாக உத்தரகாண்டம் எனும் பகுதியை கம்பரின் சமகாலத்தவராகிய ஒட்டக்குத்தர் இயற்றினார் அப்படின்னு கொடுத்து. அது மட்டும் இல்லை, 2019ல் உத்தரகாண்டம் பகுதியை இயற்றியவர் யாருன்னு சொல்லிட்டு ஒட்டக்குத்தர்னு கேட்டிருக்காங்க. ஓல்டு கொஸ்டின் தான் அது. ஓகேவா? சரி, அடுத்தது 16வது கேள்வியாக இந்த வினாத்தாளில் ஒரு கேள்வி. சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேதல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிப புலன் உணர்ந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுவோ 12ஆம் வகுப்பு ஓல்டு புத்தகம் தான். ஓகேங்களா?
நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாம் பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 858வது பக்கத்தில் இருக்குது. எல்லாமே சிலபஸ் தான். ஓகேங்களா? இது சிற்றிலக்கியத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான். ஓகே, அதுக்கு முன்னாடி கேள்வி வந்து கம்பராமாயண கேள்வி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னா சுரதாவை பற்றிய கேள்வி, அதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்துலேருந்து கேள்வி, அதுக்கு முன்னாடி சிற்பக்கலை கலைகள் பற்றிய கேள்வி. எதையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அவுட் ஆஃப் சிலபஸே எடுக்கலை. பட் ஆனால் எடுத்த இடங்கள்ன்றது நினைத்து பார்க்க முடியாத இடங்கள் உங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது புதுசாக படிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு. பட் ஆனால் இதெல்லாம் வந்து கடந்த காலங்கள்லேயே கேள்விகள் வந்திருக்கு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ பார்க்குறீங்க முக்கூடர் பல்லுன்றதில் +2ல் ஓல்டு புக்கு. ஓகேவா? அதில் வரும் சேரி மொழியா செவ்வித கிளந்து தேதல் வேண்டாது குறித்தது தோன்றில் புலனென மொழிபவ புலன் உணர்ந்தவரே என்பது தொல்காப்பியம். அப்போ தொல்காப்பியம் குறிப்பிடும் 8 வகை பிரிவில் ஒன்றான புலன் எனும் இலக்கிய வகை பல்லு வகை இலக்கியத்துக்கு பொருந்தும் என்பர். அது மட்டும் இல்லை, 2014 இது மாதிரி ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது யார் சொன்னது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இலக்கியத்துக்கு அது பொருந்தும் ஒரு 100 அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து தேம்பாவணி நமக்கு புதிய புத்தகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஓகேங்களா? பட் ஆனால் பாட்டுடை தலைவன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த அதுக்கான ஆன்சர். இது வந்து +2 ஓல்டு புக்கில் தான் வந்து இருக்குது. அதாவது தேம்பாவணியோடைய பாட்டுடை தலைவன்றது சூசை மாமுனிவர் சொல்லக்கூடியது. அவர் தமிழாக வந்து பார்த்தீங்கன்னா வளன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா +2ல் வந்து பார்த்தீங்கன்னா போவீங்க. போகும்போது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையராகிய சூசை மாமுனிவரை பாட்டுடை தலைவராக கொண்டு தேம்பாவணி நடை பயில்கிறது. அப்போ இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தை தான் சூசை மாமுனிவர். ஓகேவா? அவர் தான் இந்த தேம்பாவணியோடைய பாட்டுடை தலைவன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூசை மாமுனிவர் இல்லையே, வளன்னு இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கீழே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருளாக வந்து இந்த இடத்துல வந்து அடுத்து கண்டினியூட்டி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா சூசை மாமுனிவரை இன்னொரு பேர் தமிழ் படுத்தி வளன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் வளன்றதை நீங்கள் 12ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் பார்த்தா தெரியும். நம்ம புத்தகத்தில் 847வது பக்கத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணி தொடர்பாக படிச்சதுன்னா +1 +2 படிச்சதுன்னா இதுக்கு விடையளிக்க முடியும். ஓகே, அதாவது இதிலே ஊறி போனவங்க பல வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அவங்க ஓகே. பட் புதுசாக வரவங்க ஓகேவா, அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தான் உண்மையாக யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு கால் வந்தது. ஓகேவா? ஒருத்தர் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு சார் ஜிஎஸ் எப்போ வருது கேட்டார். எப்பவும் போல் பதில் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா கிடையாது, பண்ணுறோன்னா அதுக்கு அவுட்புட் இருக்கணும். ஓகேவா? அப்படின்றது தான் நம்ம யோசிக்கிறது. அவர் அடுத்த விடயமாக என்ன சொன்னார்னா, சார் நான் வந்து இந்த உங்கள் புக்கு நான் ஃபுல்லாக நான் படிக்கலை. பட் ஆனால் உங்கள் புக்கை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இந்த புக்கு இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ண முடியுது சார். பட் ஆனால் என் ஃப்ரெண்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக படிக்கிறான். ஓகேவா? அவனே 85 மேலே தான் போட்டு வச்சுருக்கான். அவன் ஒன்றும் அவ்வளோ 95 போகலை. ஓகேங்களா? ரொம்ப போகலை. அப்போ எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு கொடுத்துருக்கு. அவர் அழகாக சொல்ல விஷயம் என்னென்னா, அவன் அவ்வளோ வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 1.5 மாதம் தான் உங்கள் புக்கை நான் வாங்கி படிக்கிறேன். என்னால் 85 எடுக்க முடிஞ்சுது. அப்போ நான் இன்னும் இந்த புக்கை ஃபுல்லாக முடிச்சேன்னா நல்லா எடுக்க முடியும் போல இருக்குது அப்படின்னு சொன்னது. அதோடைய ஆர்வமாக தான் ஜிஎஸ் எப்போ வரப்போகுது தெரிஞ்சிருச்சு. ஒரு நல்ல புக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? அப்போ அடுத்தது என்ன ஜிஎஸ், அதே நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்றதால தான் அவர் நினைக்கிறேன். இது எதுக்கு சொல்ல வரனா, பல வருஷமாக படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியுங்க. புது கதைனா எதுவும் கிடையாது. பட் ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெற்றி பெற முடியாது. ஓகேவா? வேடிக்கை மீன்ஸ் எப்படி கேள்வி வரும் தெரியாது, என்ன படிக்கணும் தெரியாது. ஓகேவா? ஜெயிச்சவங்க சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு கேட்குறதும் சில நேரங்களில் தப்பு தான். ஓகேவா? அதாவது அதை எடுத்துக்கணும். அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவம் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு அனுபவம் தான். பட் அவுட்புட் ஓகேவா? லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, 2 பேரோட பேச்சு 2 வீடியோ வச்சுக்கோங்க. இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார். ஓகேவா? +1 +2 போகாதீங்க. ஸ்கூல் புக் வைஸ் படிங்க. சப்ஜெக்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சிலபஸ்னால் தூக்கி ஓர வச்சுட்டு ஸ்கூல் புக்கு ஒருத்தர் சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் இல்லைப்பா சிலபஸை இம்பார்ட்டன்ட் கொடுப்பா, அது தான்ப்பா வருது. ஓகேவா? அதுலேயே பிரித்து இப்படின்னா பாருப்பா, ஓல்டு கொஸ்டினை பாருப்பா. ஓகே, இதெல்லாம் சொல்லும்போது வந்து பார்த்தா +1 +2 படிப்பா சிலபஸ் தொடர்பாக சொல்லும்போது அப்போ யாருடைய இது இங்கே வந்து அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். இது நான் என்னன்னு குறிப்பிட்டு சொல்கிறேன்னு இல்லை. ஓகேவா? என்னை விட அணைச்சி வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக சொல்லியிருக்கலாம். அது மாதிரி இருந்தால் அவங்களே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஓகேவா? உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி தான். ஓகே, அந்த வெற்றியை வந்து எந்த வகையில் நீங்கள் எளிமையாக அடைய போகிறீங்கன்றது தான் இங்கே விஷயம் இருக்குது. ஓகே, சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சாச்சு.
இப்போ அவுட் ஆஃப் டெக்ஸ்ட் புக் போயிடலாம். அவுட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்னால் வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் ஸ்கூல் புக்னா கிடையாது, ஓகேங்களா, வெளி புத்தகம் தான். ஓகே, 2-3 கேள்விகள் சொல்லியிருந்தேன், 5 கேள்விகள் சொல்லிட்டு. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நம்ம புக்கில் எல்லாமே வந்திருக்குமான்னு கேட்டால் அவ்வளோ பெரிய எல்லாமே கவர்னா யாராலே முடியாது. நீங்கள் பெஸ்ட் அகாடமி இந்த வாட்டி டாப் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள், அந்த அகாடமி போட்ட புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகிருக்காது. ஓகே, சிலதுன்னா இருக்க தான் செய்யும். பட் ஆனால் கொடுத்துல இது வரைக்கும் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கா அப்படின்றது தான் இங்கே வரும். ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல், இந்த கேள்வி வெளி கேள்வி. இந்த கேள்வி சொன்ன உடனே இதுக்கு விடை உங்களுக்கு தெரியலாம். திருப்பாவை சொல்லக்கூடியது ஆன்சர் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஒரு கோயிலுக்கு போகிறவருக்கும் தெரியும். ஓகேவா, ஆன்மீகம் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கும். பட் இது வெளி கேள்வி. ஏன்னா இந்த வார்த்தை பள்ளி புத்தகத்தில் கிடையாது. ஓகேவா, இந்த கேள்வியை நாங்கள் வெளி கேள்வியாக தான் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா வந்து அது ஸ்கூல் புக்கு கிடையாது. ஓகேவா, +1 +2ல் 9th வந்து நாச்சியார் திருமொழி இருக்குது, +2 ஓல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பாவை இருக்குது, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. பட் ஆனால் அந்த இடத்துல 2 இடத்துல நீங்கள் இந்த லைனை நீங்கள் காட்ட முடியாது. ஓகேவா, நீங்கள் ஸ்கூல் புக்கத்தில் பள்ளி புத்தகத்தில் இந்த லைனை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் அது நாங்கள் ஓல்டு கேள்வி, அதாவது அவுட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்காக தான் பார்க்க முடியும். ஓகே, இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம புக்கில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 புக்கை நம்ம சொன்னோம். ஏங்க இந்த ஒரு 2 புக்கிலேருந்து கேள்விகள் வருதுங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஒரு புத்தகம் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு, இன்னொரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீபாவுடைய புத்தகம். ஓகே, இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த வாட்டியும் 2 கேள்வி வந்து இந்த புக்கிலேருந்து எடுத்திருந்தாங்க. ஓகே, அதில் ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி. ஆண்டாளில் நீங்கள் போனீங்கன்னா இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஓகே, நான் இப்போ ஓப்பன் பண்ண விரும்பலை. பட் ஆனால் நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நாங்களும் இதை யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஓகேங்களா, நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்குறீங்க, மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் ஆண்டாளுடைய திருப்பாவை. அப்போ வந்துருச்சா, 2 கேள்வியில் ஒரு கேள்வி. நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க, ஆப்ஷனை வச்சு பண்ணலை விட்டுருங்க, சொன்ன ஒரு கேள்வி. ஓகே சரி, அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல். ஔவையார் எழுதுந்து தெரியும், மூதுரை, நல்வழி. ஓகேவா, இதனால் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது மாதிரி எதுவும் இல்லையே. இந்த கேள்வியை 99% ஒருத்தர் சரியாக பண்ணியிருக்கலாம் ஆப்ஷனை வச்சு. ஓகே, பட் இது ஒரு அவுட் கொஸ்டின் தான். 2 விதம் தாங்க ஜீனியஸ், அதாவது ஜீனியஸ்ன்னு நான் சொல்லக்கூடாது, 2 விதம் தான் அனலைஸ். ஓகேவா, என்னென்னா இதுக்கு ஆன்சர் சொல்கிறது ஒரு ஸ்கில்னா, இந்த கேள்வி எங்கேருந்து வந்ததுன்னு சொல்கிறது ஒரு ஸ்கில், அவ்வளோதான். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வச்சு நானே இப்போ சொல்லுவேன். வெற்றி வேக்கை அதிவீரராம பாண்டியர், அருங்கலச்செப்பு ஆசிரியர் யாருன்னு தெரியாது, நன்னெறி சிவபிரகாசர். அப்போ 3ம் தெரிஞ்சிருச்சு, பேலன்ஸ் தானக்குரல். அழகாக நான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் ஏன் இந்த கேள்வி கேட்கப்படுது? ஓகேவா, அப்போ ஔவையாரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளி கேள்வி எங்கேருந்து கேட்கப்படுது, டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி. இதே ஆப்ஷன் வேறு ஏதாவது இங்கே செட் பண்ணியிருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டியிருப்போம். ஆனால் அப்படி பண்ணலை, ஈஸியாக தான் இருக்குது. இந்த கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளி புத்தக கேள்வி தான், அதுவும் இந்த புக்கு தான். ஓகேங்களா, 2 கேள்வி நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கிலேருந்து வந்திருக்கு, தொடர்ந்து வரலாம். ஓகேவா, ஏன்னா இந்த புக்கிலேருந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதான் யூஸ் பண்ணிங்க. நம்ம புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்க எண் 1455. இந்த அளவுக்குனா போய் படிச்சிருப்பாங்களா எனக்கு தெரியல. மேபி நம்ம புத்தகத்தை இந்த அளவுக்கு 1455 பக்கம் வரைக்கும் ஒருத்தர் படிச்சிருந்தாருன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் ஒரு தரமான மதிப்பெண்களை தான் எடுத்திருப்பார். ஓகே, பட் ஆனால் போகிறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு தயக்கம் வரும், இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் கொண்டு அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்திருக்குன்னு தெரியும் போது ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. வரத்துக்கு முன்னாடி கூட ஒரு தயக்கம் இருக்கலாம், படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இனிமேட்டு அப்படி இருக்காது நான் நம்புகிறேன். ஓகே, அப்போ ஔவையார் பாடல்களில் போகிறீங்க. நாணக்குரல் எனும் நூல் ஒன்று ஔவையார் பெயரால் வழங்குகிறது. அப்போ நாணக்குரல் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் ஔவையார் இயற்றியதா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ நாணக்குரல் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது 65. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர். இது உண்மையிலேயே நம்ம புக்கில் கவர் ஆகலை, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர். ஓகே, சித்தர்களை பற்றி நாங்கள் கொடுத்துருந்தோம், அந்த புத்தகத்திலே இருக்குது, இன்னொரு புத்தகத்தில் இருக்குது. கடந்த முறை வந்து சீபா புத்தகத்தில் தான் சித்தர்கள் வந்தது. மேபி இந்த வாட்டி வரும்னு பார்த்தோம், பட் ஆனால் வேறு மாதிரி திரும்பிடுச்சு. ஓகேவா, சரி, சித்தர்கள்ன்றது வரல. ஓகே, குந்திட்டின்றால் குன்றும் கரையும் எனும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. இது வந்து பழமொழி ஆப்ஷன் வச்சு உங்களால் பண்ண முடியும் தான், பட் ஆனால் நான் கொடுக்கல. பழமொழின்னு சொல்லிட்டு நாங்கள் பள்ளி புத்தகத்தில் என்னென்ன இருந்ததோ கொடுத்தோம், கூடுதலாகவும் சில இது கொடுத்தோம். ஆனால் இதை நாங்கள் கொடுக்கல, அதை ஒத்துக்கிறோம். பட் ஆனால்
குந்தினா வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்து, அதாவது உட்காந்து சாப்பிட்டா குன்று கூட கரையும். உழைக்காமல நான் பாட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் அந்த என்ன சொல்கிறது மழையாக இருந்தால் கூட அதை கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன பொருள்? உழைக்காதவன் செல்வம் அழியும். அப்போ உழைக்காமலே ஒருத்த வந்து இருக்கிற செல்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த செல்வங்கள் அழிஞ்சு போயிடும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா குந்தி தின்றால் குன்றும் குறையும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி மூலிமா நம்ம சொல்ல முடியுது. நிறைய பேர் ஆன்சர் ரைட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். ஓகேவா? அப்போ மானத்தை பணம் காக்கும் சொல்லக்கூடியது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலங்க. ஓகேவா? வெளிப்படையாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். அப்சர்வ் பண்ணிட்டோம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க சொல்லிட்டு ஆட் பண்ண பார்க்குறோம். ஓகேவா? அது பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. ஓகேவா? சரி, இப்போ 9th மற்றும் 10th, அதாவது 9 மற்றும் 10வது புது புத்தகம் பழைய புத்தகம் 44 கேள்வி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ன்னு பார்க்க போகிறீங்க. ஓகே, நான் அதிகமாக பேச விரும்பல, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன். முதல் கேள்வி 9th 10thலேருந்து நியூ புக்கிலேருந்து. ஓகேவா? மொத்தமாக தான் வச்சுருக்கோம். ஓங்கு தன்பனை சொல் நிபவனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நிபவனம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பவனம். இந்த கேள்விக்கான இடம் எங்கே இருக்குது? இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் திருவிளையாடல் புராணம். ஓகேங்களா? அதில் இருக்கும். அதில் வந்து இறைவனோட பதிலாக சொல்லுவேன், நான் கடம்பவனத்தை விட்டு போகலை. ஓகேவா? அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ நிபவனம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் கடம்பவனமாக வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இருக்கும். அப்போ கடம்பவனம்ன்றது தான் அதற்கான ஆன்சர். 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலேருந்து கேட்கப்படுது. அப்போ முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். ஓகேவா? லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொருளோடு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. சும்மா வந்து திருவிளையாடல் புராணம் சொன்னோன்னா திருவிளையாடல் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது, அதோடைய ஆசிரியர் யார், பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு போகாமல் பாடல்களையும் பார்த்துக்கோங்கன்றது முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுரை கொடுத்தாச்சு. ஓகேவா? அதன் மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ண முடியும். ஓகே, அடுத்தது 91 பொறுத்துக. மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், சேக்கிழார், சீத்தலை சாத்தனார், பரஞ்சோதி முனிவர், இளங்கோடிகள். இது எல்லாமே டைட்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் இருக்கும். அப்படின்னா நூல் ஆசிரியராகவே இருக்கும். ஓகேவா? இது ஒன்றா போட்டு மணிமேகலைனா இது நான் குழந்தை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். 90வது கேள்வி, பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடை மாக்கள் பல மொழி பேசும் மக்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. நம்ம புத்தகத்தில் வந்து 4வது பக்கத்திலே வருது. ஓகே, அடுத்தது கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிட சொல்கிறாங்க. இது 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம். ஓகேங்களா? பக்க எண் வந்து பார்த்தீங்கன்னா 1669. ஓகேங்களா? நம்ம புத்தகத்தில் அப்போ பார்க்குறீங்க, மரபு வலுவமைதி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால்னு இருக்குன்னா ஓகேவா, அதோடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொது வேர்ச்சொல்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்கணுன்னா கிடையாது. கான்செப்ட் வேர்ச்சொல்னா இப்படி தான் இருக்கும், அதை இப்படி தான் கண்டுபிடிக்கணுன்றது தான் உங்களுக்கு கொடுத்துட்டு மாடலாக வந்து இருக்கிறத கொடுத்துருப்போம். அதை பேஸை நீங்கள் பார்த்து தான் இதெல்லாம் பண்ண முடியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்றால்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்னு இருக்கும். ஓகே ஓகே, இப்போ பார்க்குறீங்க செல்வான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்னு இருக்கும். ஓகே, அப்போ இந்த பக்கம் நீங்கள் பக்க எண் வந்து 87 88. ஓகேங்களா? நம்ம புக்கில் வேர்ச்சொல் ஃபுல்லாக படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கு பண்ண முடியல இந்த புக்கை படிச்சுட்டு உங்கள் புக்கை படிச்சுட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இருக்கும். ஓகேவா? சென்றான்னு இருக்கும், அப்போ செல் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தா வரிசையில் அடிச்சொல்ல பார்க்குறீங்க. வினை முற்றுனா தந்தான், வினையச்சம்னா தந்து, பெயரச்சம்னா தந்த, தொழில் பெயர்னா தருதல், வினையாளன் பெயர்னா தந்தவர். அப்போ தந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. பக்க எண் 999. ஓகேவா? அப்போ 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் திரு ரா இளங்குமரனார் சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்க்குறீங்க, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் யார்? தமிழ் திரு இளங்குமரனார் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. சரி, அடுத்தது ஓகேங்களா?
நமக்கு வந்து தலைமை தந்தை பெரியார், ஓகேங்களா, அண்ணா, அதுபோல் காகிதம் இல்லத்து வரும்போது மாப்போ சிவஞானம் வந்து பார்த்தோன்னா புதுசாக சேர்த்துட்டாங்க. காகிதம் இல்லத்தும் மாப்போசியும் வந்து பார்த்தோன்னா நமக்கு சிலபஸை புதுசாக சேர்த்துட்டாங்க. அதில் மாப்போசிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. சிற்றகல் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்புல புதிய புத்தகத்தில் ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் வந்து பார்த்தோன்னா வந்து மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் செங்கல் ராயன் சொல்லக்கூடியவர் இருப்பார். அப்போ அவர் தான் வந்து பார்த்தோன்னா வந்து மேயராகவும் சென்னையோடைய ஓகேங்களா இருந்திருப்பார். ஓகேவா, நீங்கள் பார்க்குறீங்க மாநகர தந்தை, அதாவது மேயர். ஓகேவா, அப்போ செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானத்தை முன்மொழிந்து தலையை கொடுத்திடும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பயோகிராஃபி. ஓகேவா, சரி, எனது போராட்டம் சொல்லிட்டு வரோம். அவருடைய யார் மாப்போசியுடைய புத்தகத்துடைய தன் வரலாற்று நூலுடைய பேர். அதில் வந்து குறிப்பிடுறாரு என்னென்னா, அப்போ வந்து மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வந்து ராஜாஜி கிடையாது, செங்கல்வராயன். அப்போ கூற்று 1 வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அந்த கூட்டத்தில் தலையை கொடுத்திடும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இது சரி. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூற்று 2 மட்டும் சரி. ஓகேவா, நம்ம புத்தகத்தில் 368வது பக்கத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான விடை குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்க முடியும். பாடமே இருக்கும், அந்த பாடத்தை படிச்சிருந்தாலே விடை பண்ண முடியும். கொஞ்சம் போல்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தான் கொடுத்துருக்கோம். செங்கல்வராயன் கொடுத்துருக்கோம், தலையை கொடுத்திடும் தலைநகரை காப்போன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாடத்திட்டம் இல்லாமல் வெளியே கேள்வி தான். ஓகேங்களா, ஆனால் 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, அதாவது அலெக்சாண்டர் பெயின், ஹேங் மேக்னசி, ஜான் ஜெப்பர்டு ஃபேரன், மைக்கேல் ஆல்ட்ரிச், இவங்களாம் யார்? குறியீடுகளை மின்னாற்றல் அச்சுதல் பண்ணவங்களா? இணைய வணிகமா? கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரமா? தானியங்கி பனை இயந்திரமா? இதோட பொருத்தம் சொல்கிற மாதிரி ஒரு கேள்வி. இது வந்து நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1030 இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும். ஓகேவா, என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்றுமே தெரியாமல் பொதுத்தமிழுக்கு வராருன்னா அவருக்கு 90 மேலே உறுதியாக நல்ல மதிப்பெண், ஓகேங்களா, பெஸ்ட்டாகவே எடுக்க வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் புத்தகத்தில். ஃபஸ்ட்டு சிலபஸ் ஃபுல்லாக வச்சுட்டோம், அடுத்தது சிலபஸ் இல்லாமல் இது மாதிரி விஷயத்தையும் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா நாங்கள் விட்டுற மாட்டோம். சும்மா சிலபஸை மட்டும் சொல்லிவிட்டு ஓகேவா இந்த மாதிரி 2 கேள்வி ஒரு கேள்வியில் அவரை சென்டம் விடுறதுக்கோ அவருடைய வெற்றி வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே இறக்குறதுக்கோ எங்கள் நோக்கம் கிடையாது. அதனால தான் அதையும் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, பட் வச்ச விதம் தான் இங்கே நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ இந்த பாடமே இருக்கும். ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் இருந்தது பழைய சமச்சீர் புத்தகத்தில், கணினி பற்றி இருக்கும். ஓகேவா, அதில் வந்து கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி எப்படி வரும்னா இதே மாதிரி தான் வரும், யார் கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி. அதே மாதிரி திரைப்படம் பற்றி ஒரு 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிப்பட கருவியை கண்டுபிடிச்சா, ஓகேவா, பட வீழ்த்தியை யார் உருவாக்கினா அப்படின்ற மாதிரி பொறுத்துக்கு வரும். அப்போ பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில், அதாவது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, கொடுத்துருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அதை அப்படியே ஒரு பாக்ஸாக பண்ணியிருக்கோம். உங்களால் பாடம் படிக்க முடியா, ஜஸ்ட் இந்த பாக்ஸை பார்த்துருந்தாலே இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். எப்படி? ஜான் ஜெஃபர்ட் பேரன் தானியக்க பண இயந்திரத்தை நிறுவியது. அவருடைய குழு தான் ஏடிஎம் சொல்லக்கூடிய மிஷினை நிறுவியிருக்காங்க. அடுத்தது மைக்கேல் ஆல்ட்ரிச் சொல்லக்கூடிய தான் இணைய வணிகத்தை கண்டுபிடிக்கிறார். ஓகே, அடுத்தது ஹேங் மனஸ்கின்றவர் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை, கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். கம்ப்யூட்டர் மூலமாக ஃபேக்ஸ் எடுக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, அடுத்தது அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிட்டார். ஓகே, அப்போ பாக்ஸு அழகாக வச்சாச்சு. ஏன்னா இது மாதிரினா கேட்டிருக்கு, முன்னாடி வந்திருக்கு. ஓகேவா, அதனால தான் அப்படி வச்சோம். கரெக்டாக ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி அமைஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது 70வது கேள்வி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் இல்லாமல் வந்து வெளியில் போன கேள்வி. ஓகே, தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 999, ஓகேங்களா, 999ல் நீங்கள் போனீங்கன்னா நம்ம புத்தகத்தில் பா சிங்காரம் சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா, அப்போ பா சிங்காரம் 1920லேருந்து 1997 புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்துடைய ஆசிரியர் தான் பா சிங்காரம். அந்த புதினத்தோட பெயர் புயலிலே ஒரு தோணி சொல்லிட்டு. ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரியில் பிறந்திருக்காரு. ஓகேவா, மருது பாண்டியர்கள் அவங்களோட தொடர்புடைய ஒரு ஊர் அது. ஓகே, வேலைக்காக இந்தோனேஷியா போகிறாரு. போயிட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்து தினத்தந்தி நாளிதழில் அவர் பணியாற்றியிருக்காரு. ஓகே, அப்போ தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னு கேட்டால் பா சிங்காரம் தான். ஓகே, இதற்கான விடைக்குறிப்பு 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. நம்ம புத்தகத்தில் 999 சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்குது. அடுத்தது 69வது கேள்வி இந்த கொஸ்டின் பேப்பரில். உப்பள தொழிலாளர்கள்
உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம். ஓகேவா, என்ன புதினம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெண்மணி நமக்கு தெரியும், ராஜம் கிருஷ்ணன். ஓகேவா, அவர்களுடைய படைப்புகளில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரிப்பு மணி சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உப்பு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை வந்து சித்தரிக்கக்கூடிய தான் இருக்குது. இது 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகே, நம்ம புத்தகத்தில் 391 கொடுத்துருப்போம். நம்ம புத்தகத்தில் இந்த பாடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்னா, தமிழ் மகளிரோட சிறப்புகள் சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்குது நமக்கு. ஓகேவா, அதில் வந்து சாதனை மகளிர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சாதனை மகளிரில் நாங்கள் கொண்டு வந்து வச்சுருப்போம். ஓகே, அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் புதினமாக ஆக்கினா சொல்லிட்டு இன்னும் வெளிப்படையாக சொன்னால் ஒரு பாக்ஸாகவே அங்கே இருக்கும் நம்ம புத்தகத்தில், என்னென்ன படைப்புகள் அப்படி பொறுத்துக்கிற மாதிரி. ஓகேவா, அப்போ கரிப்பு மணிகள் சொல்லக்கூடியதுதான் இதற்கான ஆன்சர், ராஜம் கிருஷ்ணன். ஓகேவா, நம்ம புத்தகத்தில் 391 இருக்கும். அது மட்டும் இல்லை, வேருக்கு நீர் சொல்லக்கூடிய புதினம் தான் அவங்க, அந்த புதினத்துக்கு தான் முதல்ல சாகித்ய அகாடமி விருதும் வாங்கினாங்க. ஓகே, பாஞ்சாலி சபதம் பாரதிய பாரதி சொல்லக்கூடிய பாரதியாருடைய வரலாற்று புதினத்தையே இவங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது குறிஞ்சித்தேன் சொல்லக்கூடியது நீலகிரி படுகரின மக்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது அலைவாய் கரையில் சொல்லக்கூடிய புதினத்தில் கடலோர மீனவர்கள் வாழ்வோடைய சிக்கல்களை பேசியிருக்காங்க. அடுத்தது சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் சொல்லக்கூடியதுன்னா அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுதலையும் ஓகேவா இந்த நாவல்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கூட்டு குஞ்சுகள் சொல்லக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எப்படியெல்லாம் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்களுடைய உடலையும் வந்து பார்த்தீங்கன்னா மனதையும் வந்து பார்த்தீங்கன்னா நொறுக்கக்கூடிய அளவில் வேலை பார்க்குறாங்க, குழந்தை தொழிலாளர் முறை இருக்குது அப்படின்ற பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேள்வியும் வந்திருக்கு. ஓகே, இதற்கான ஆன்சர் கரிப்பு மணிகள். சரி, நூலகம் பற்றிய ஒரு கேள்வி. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று புகழக்கூடியது. இது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேவா, பாயிண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீட்டுக்கு ஒரு புத்தகச்சாலை சொல்லக்கூடிய அண்ணாவுடைய வானொலி உரையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டு முக்கியமான நூலகத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதில் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் சொல்லக்கூடிய தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சொல்லக்கூடியது. அப்போ ஆன்சர் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சொல்லக்கூடியது. நம்ம புத்தகத்தில் 417வது பக்கத்தில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சங்க இலக்கியத்தில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சொல்லிட்டு இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. நமக்கு வந்து பாடத்திட்டத்தில் பகுதியில் வந்து நிகழ்கலை தொடர்பான செய்திகள் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ நிகழ்கலை தொடர்பாக வந்து 10ஆம் வகுப்பில் ஒரு பாடம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த பாடத்துலேருந்து இந்த வாட்டி ஒரு 3 கேள்வி வந்திருக்குன்னே சொல்லலாம். அதில் ஒரு கேள்வியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா கரகாட்டம் சொல்லக்கூடியது. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா புறநானூற்றுடைய முதல் பாடலில் கரகம்ன்ற சொல் வருது. பட் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. ஆனால் கேள்வி எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எப்படி அழைக்கப்படுது. ஓகே, சிலப்பதிகாரம் மணிமேகலைன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்க காலத்துடைய ஒட்டியதாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது. ஓகேவா, ஓகே, பட் ஆனால் சில நேரங்களில் சங்க மறிவு கால இலக்கியம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஓகேவா, அப்போ சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டால் குடக்கூத்து சொல்லக்கூடியது. இதற்கான குறிப்பு 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 300வது பக்கத்தில் இருக்குது. ஓகேவா, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கரை பொரு இலக்கண குறிப்பு தருக. ஓகேவா, இதற்கான விடை குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. இதற்கான விடை என்னன்னு கேட்டால் 2ஆம் வேற்றுமை தொகை சொல்லக்கூடியது. ஓகேவா, நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 110வது பக்கம் போனீங்கன்னா கரை பொரு 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, சரி, அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இமிலிசை இலக்கண குறிப்பு தருக. இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம் தான். 110வது பக்கத்தில் நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, எங்கே இருக்குது? ஓகே, இமிலிசை வினைத்தொகை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அப்போ 2 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலக்கண குறிப்பிலேருந்து கேட்டிருக்காங்க, கவர் ஆயிருக்கு. +2ல் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சொல்லக்கூடியது கேட்டிருந்தாங்க, அதுவும் கவர் ஆயிடுச்சு. ஓகேவா, சரி, அடுத்தது வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. ஓகேவா, இது நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 89வது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, பார்க்குறீங்க, வானா வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று என்ன வந்தான்னு இருக்குது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் இருக்குது. ஓகேவா, விகுதி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் விகுதி இங்கே இருக்குது, அங்கே பெண்பால் விகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க. நாங்கள் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்பாலையும் இனிமேல் சேர்க்கணும். ஓகேவா, அப்படியே பண்ணிடலாம் தான் இருக்கும். ஓகே, அடுத்தது இப்போ ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஓகேவா, அடுத்தது பெயரெச்சம்னா வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தன்னு பார்ப்பீங்க, வினையச்சம்னா வந்து சொல்லிட்டு தொழில் பெயர்னா வருதல், வினையாளர் பெயர்னா வந்தவர். அப்போ வானா வந்து பார்த்தீங்கன்னா அதை அடிப்படையில் எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணியாச்சு. அப்போ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்றுனா வந்தால் இல்லைனா வந்தான் அப்படின்றத தேர்ந்தெடுப்பீங்க. ஓகே, அடுத்தது தவறான தொடரை தேர்ந்தெடுங்க. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்.
இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம், உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம், கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம். இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்கு கேட்குறாங்க. இதுவும் 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம் தான். ஓகேவா? வீட்டுக்கு ஒரு புத்தகத்தாலே சொல்லக்கூடிய அதே பாடத்தில் இருக்குது. ஓகே, நம்ம புத்தகத்தில் வந்து 417 பக்கத்தில் இதற்கான குறிப்புகள் இருக்கும். ஓகே, அப்போ குறிப்புகளை படித்தது மூலிமா நீங்கள் விடையளிக்க முடியும். எப்படி? ஆசியாவிலே மிக பழமையான நூலகம்ன்றது சரஸ்வதி மகால் நூலகம், அப்போ சரியாக இருக்குது. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம், அதுவும் சரியாக இருக்குது. ஓகேவா? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் சொல்லக்கூடியது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மும்பை நடுவண் நூலகம் கொடுத்துருக்காங்க, அப்போ தப்பு. ஓகேவா? கேரளா தான். ஓகே, அடுத்தது கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம்னு இருக்குது. அப்போ கல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவுடைய பெரிய நூலகம்ன்று, அப்போ சரி. ஓகேவா? சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவறான தொடர் என்ன? இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் சொல்லியிருக்காங்க, இதுதான் தப்பு. திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் இந்தியாவுடைய முதல் பொது நூலகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமரா நூலகம் தான் பொது நூலகம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பட் ஆனால் இந்த இடத்துல 9வது புதிய புத்தகத்தில் தான் அந்த கேள்வி எடுத்திருக்காங்கன்றது நமக்கு லைனை வச்சு பார்க்கும்போது தெரியுது. சரி, ஓகே. அடுத்தது பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று. ஓகேவா? குயில் பாட்டு சொல்லக்கூடியது உங்களுக்கு நல்லாவே தெரியும். குடும்ப விளக்கு பாரதிதாசன், மருமக்கள் வழி ஆன்மீகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது சீராபுராணமும் யார் ஏற்றாங்க தெரியும். ஓகேவா? அப்போ குயில் பாட்டு தான் பாரதியார். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய படைப்புகளாக முக்கியமாக வந்து கோயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ கோயில் பாட்டுன்றதை நீங்கள் தேர்ந்தெடுத்துருவீங்க. அடுத்தது இப்போ கேள்வி போயிடலாம். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ராவண காவியம் சொல்லிட்டு நமக்கு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை திணையிலேருந்து தான் இந்த லைனை கொடுத்துட்டு, ஓகேவா, இதில் எந்த பறவையை வந்து இந்த வார்த்தை வந்து எதை குறிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நாகனவாய் பறவைகள் தான் இதற்கான விடை. ஓகேவா? நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 195வது பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராவண காவியம் சொல்லக்கூடியது இருக்கும். அதாவது பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் முல்லை திணையில் பா இசை பாட பழமும் தேனும், ஓகேவா, அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ பொருள் பார்க்குறீங்க, நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசைத்து பாடின அப்படின்னு இருக்குது. அப்போ நாகனவாய் பறவைகள்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுவீங்க. ஓகேவா? ஆன்சரா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருளை முல்லைப்பாட்டு, காசிகாண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதன், கண்ணதாசன், இளங்கோவடிகள், நப்பூதனால், அதிவீரராம பாண்டியர் சொல்லக்கூடியது இதுவும் நூலாசிரியரில் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் இது பொறுத்துக்க டைப்பாக இருக்கிறதுல 4 இடத்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. செக் பண்ணிங்க. ஓகேவா? இல்லாமனா இருக்காது. ஓகே, செக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது வெண்பாக்குரிய ஓசை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை குறிப்பு வந்து 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. வெண்பாக்குரிய ஓசைன்றது செப்பல் ஓசை தான். ஓகேவா? நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1081வது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா தெரியும். அதாவது செப்பல் ஓசை வெண்பாவுக்குரியது. அப்போ செப்பல் ஓசை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்குரிய ஓசையாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. சரி, அடுத்தது பிறவினை சொற்களை கண்டறிக. ஓகேவா? அதாவது எந்த சொல் வந்து பிறவினை சொல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா வருவித்தான், திருத்தினான்னு சொல்லக்கூடியது. இது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. நம்மளுடைய புத்தகத்தில் வந்து 131வது பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு விடை குறிப்பு இருக்கும். ஓகேவா? அதாவது எப்படி இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வருவித்தான் பிறவினைத்துடன். அப்போ வருவித்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறவினைத்துடன் இருக்கும்போது அதை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துலாம். ஓகேவா? திருத்தினான்றது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினைத்துடன் இருக்கும். ஓகேவா? திருத்தினான்றது தான் பிறவினை, திருந்தினான்றது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினையாக வரும். ஓகேவா? சரி. ஆனால் பட் வருவித்தான்றது அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது எடுக்க முடியும், வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஓகேவா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தை நீங்கள் இந்த இலக்கணம் தொடர்பாக படிச்சிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா விடையளிக்க முடியும். அடுத்தது தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா நா. முத்துசாமி தான். 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்கலை சொல்லக்கூடிய பாடத்தில் இருக்குது. நம்ம புத்தகத்தில் வந்து 302வது பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நா. முத்துசாமி என்ற கலை ஞாயிறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நா. முத்துசாமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ ஆன்சர் நீங்கள் பண்ணிடுவீங்க. அடுத்தது அதே கேள்வி தான், அவரை பற்றி இன்னொரு கேள்வி நிகழ்கலை தொடர்பாக. ஏன்னா 3 கேள்விகள் நிகழ்கலை தொடர்பாக சொல்லியிருந்தேன். முதல் கேள்வி சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
தெருக்கூத்துடைய முக்கிய ஆளுமையான வந்து பார்த்தோன்னா அதில் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய ஓகேவா நா முத்துசாமியை பற்றி 2 கேள்வி. ஓகே, நாடகக்கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நா முத்துசாமி தான். 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் நிகழ்கலை பாடத்தில் தான் இருக்குது. பக்க எண் 302 நம்ம புத்தகத்தில் போனீங்கன்னா இருக்கும். நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா முத்துசாமி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா வந்து கால்டுவெல் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, இதுக்கு விடை குறிப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் திராவிட மொழிகள் சொல்லக்கூடிய பாடம் இருக்கும். அங்கே வந்து பாக்ஸாக வந்து பார்த்தோன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம புத்தகத்தில் வந்து 331வது பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இதுக்கான விடை குறிப்பை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இங்கே வரும் திராவிட மொழிகளின் பொது பண்புகள் சொல்லிட்டு கால்டுவெல் கூற்று என்ன, தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பமின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். கால்டுவெல். ஓகேவா, அப்போ இதை படிக்கிறது மூலிமா நீங்கள் இது கால்டுவெல் தான் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம புத்தகத்தில் 331வது பக்கத்தில் இருக்குது. அடுத்தது சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டால் தூது தான் ஆன்சர். இதுக்கான விடைகுறிப்பு வந்து பார்த்தோன்னா வந்து 9வது புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா தமிழோட தூதுல வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஓகேங்களா, நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா 245வது பக்கத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பார்க்குறீங்க. தூது அதாவது இது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் எனும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து இருக்குது. ஓகேவா, சரி. அடுத்தது முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு. அதாவது முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்களை சிறப்புடைய நாடு எது அப்படின்னு பார்த்தா அது வந்து பார்த்தோன்னா அது சோழ நாடு தான். 9வது புதிய புத்தகத்தில் தான் இந்த கேள்வி வந்திருக்கு. பக்க எண் 243 போனீங்கன்னா விடை குறிப்பு இருக்கும். ஓகேவா, எப்படி இருக்கும், முத்தொள்ளாயிரத்தை பற்றி சொல்லிட்டு இங்கே கடைசியில் கீழே இங்கே வரும். சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை ஏர்களை சிறப்பும் போர்களை சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துணை நாடாகவும் குறிப்பிட்டுள்ளது. எது, முத்தொள்ளாயிரம். அப்போ சேர நாடு அச்சமில்லாத நாடுன்னு சொல்லுது, சோழ நாடை ஏர்களை சிறப்பும் போர்களை சிறப்பும் உடைய நாடாக சொல்லுது, பாண்டிய நாட்டை முத்துடைய நாடாக வந்து பார்த்தோன்னா முத்தொள்ளாயிரம் சொல்லுது. ஓகே, பார்த்தீங்க இதில் பார்க்கக்கூடிய 90% கேள்விகள் ஆஸ் பர் சிலபஸ் அடிப்படையில் தான் கேட்கப்பட்டிருக்கும். ஓகேவா, ஏதோ பள்ளி புத்தகத்துலேருந்து வந்திருக்கு, நாங்கள் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் முக்கால்வாசி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா சிலபஸ் படி முதல்ல தொகுத்து வச்சுக்கிட்டு படிச்சிருந்தாலே இந்த பேப்பரை வந்து பார்த்தோன்னா பொது தமிழில் நல்லா பண்ணியிருக்கலாம். ஓகேவா, சரி. அடுத்தது வந்து பார்த்தோன்னா 13வது கேள்வி, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு சொல்லிட்டு இது 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் தேம்பாவணியில் இருக்குது. 236வது பக்கம் நம்மளுடைய புத்தகத்தில். ஓகேவா, அதில் படிப்பீங்க. என்ன படிப்பீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான், இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர், இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. அப்போ கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டால் யோவான். ஓகேவா, அருளப்பன் அருளப்பனும் அவர் சொல்லுவாங்க. அப்போ 2 பேரும் இங்கே வந்ததால் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இதை நீங்கள் அவங்கக்கிட்ட அஃபிஷியலாக கேட்டு சேலஞ்சு பண்ணி இதுக்கான மார்க் நீங்கள் வாங்கலாம். ஓகேவா, ஏன்னா அதுக்கு உரிமை இருக்குது. காரணம் ஏன்னா வந்து பார்த்தோன்னா யோவான் அருளப்பன் 2 ஒன்று தான். ஓகேவா, ஒருத்தர் என்கிட்ட வந்து இந்த கேள்விக்கு காமெடியாக என்ன சொன்னார்னா, அங்கே பாருங்கள் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னாடி அருளப்பன் தான் இருக்குது, அதனால் அருளப்பன் தான் ஆன்சருக்கு அவங்க வந்து எடுத்துப்பாங்க சொல்கிறாங்க. மேபி அவரோட லாஜிக்காக அப்படி இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா அருளப்பன்றது யாரை குறிக்குது, யோவானத்தை குறிக்குது. ஓகேவா, அப்போ இதுக்கு வந்து ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணி இந்த கேள்வி வைக்கலாம். அப்படி தான் சொன்னேன் நான். 100ல் வந்து பார்த்தோன்னா 2 கேள்வி சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதில் ஒரு கேள்வி இந்த கேள்வி, இன்னொரு கேள்வி 11ஆம் வகுப்பு மனோன்மணியத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி சொல்லக்கூடிய. சரி, அடுத்தது 11வது கேள்வி பார்க்குறீங்க. ஓகே, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்கிறான். அதாவது நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லி இந்த குடல்பாவில் இடம்பெற்றுள்ள அணி யாதுன்னு சொல்லிட்டு இது 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஓகேவா, அப்போ இதுக்கான விடை வந்து பார்த்தோன்னா ஓமை அணி சொல்லக்கூடியது தான். ஓகே, நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா திருக்குறளில் பயின்ற ஒரு அணிகள்னே கொடுத்துட்டோம். அதாவது திருக்குறள் அதிகாரம் இருக்குன்னா அதில் அணிகள்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு வரப்போகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, அது கீழே அணின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த குறள்பாவில் எடுத்துக்காட்டு ஓமை அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னா இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா தமிழில் 5 இலக்கணத்தில் அணி இலக்கணம் இருக்கும்,
அதுலேயும் வந்து பார்த்தா திருக்குறள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 2 இடங்களையும் ஒன்று சேர்த்து நம்ம திருக்குறளில் பயின்று வரக்கூடிய அணிகள் என்ன, ஓமை அணி பயின்று வரக்கூடிய குறள்கள் இதுதான் மொத்தமே. புது புத்தகம் பழைய புத்தகம்னு. அப்போ அதில் நீங்கள் பார்க்குறீங்க, நச்சு பாடாதவன் செல்வம், நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்றுன்னு சொல்லக்கூடியது ஓமை அணியில் வருது. அப்போ ஆன்சர் ஓமை அணின்னு சொல்லக்கூடியது. சரி, அடுத்தது அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருந்தா சொல்லை கண்டறிக சொல்லக்கூடியது. செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகல் ஓசை, ஓங்கல் ஓசைன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் தான். இலக்கணம் சார்ந்து பொருந்தா சொல்லி வந்து கண்டறிந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது ஓசை வந்து பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். 10வது புக்கிலே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1081 ஓகேவா. 1081 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓசையில் போகிறீங்க. அதாவது ஓசையானது செப்பல், அகவல், துள்ளல், தூங்கல் என்று 4 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து தூங்கல்னு வரலும், ஆனால் அங்கே ஓங்கல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருந்தா சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கல் சொல்லக்கூடியது. அப்போ இந்த தகவலை நீங்கள் படிக்கிறது மூலிமா இதை நீங்கள் விடையளிக்க முடியும். ஓகேவா. ஏன்னா பொருந்தா சொல்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் லைன் பேஸில் வரும். அதுலேருந்து ஒரு சொல்லை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மதம் இல்லாமல் கொடுத்து நீக்க சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. சரி, இப்போ கடந்த காலங்களில் பெரும்பாலும் பொருந்தா சொல்றது இலக்கணம் சார்ந்த மாதிரி தான் போகுது. ஓகேவா, அதையும் நம்ம பார்க்க முடியுது. ஓகேவா. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரபு பிழைகளை நீக்கி எழுதுக சொல்லக்கூடியது. இல்லத்தின் அருகே புதிதாக வந்து பார்த்தா கூரை போட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மரபு பிள்ளைனா கூரை வேந்தனர் தான் சொல்லணும். கூரை போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, கூரை வேந்தனர் அப்படின்றது தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிழை திருத்தம் சொல்லக்கூடிய பகுதி நம்ம கொடுத்துருப்போம். பக்க எண் வந்து பார்த்தீங்கன்னா 61 நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அதாவது இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர்னு இருக்கும். விடை வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் அப்படின்னு வந்து இருக்கணும். இது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 2023 வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கு. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் வேந்தனரா, போட்டனர், வேந்தனர், கட்டினர் சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் இச்சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நனந்தலை உலகம் சொல்லக்கூடியது. இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. பேஜ் நம்பர் 1லேயே நீங்கள் நம்ம புத்தகத்தில் பார்த்தாலே தெரியும். ஓகேவா. என்னென்னா நனந்தலை உலகம்னு இருக்குது. அப்போ அகன்ற உலகம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகன்ற உலகம் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இது எல்லாமே வந்து 9th 10th புதிய புத்தகத்துலேருந்து எடுக்கப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th ஓல்டு புக்லேருந்து, ஆனால் சிலபஸ் ஓகேங்களா வந்திருக்கும். சிலபஸ் தாண்டி ஏதாச்சும் வந்திருக்கான்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி என்னன்னு கேட்டேன். இது உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகை சொல்லக்கூடிய தலைப்புலேருந்து கேட்கப்பட்டது. அப்போ 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் தான் பாடம் இருக்குது. உணவே மருந்தும் இருக்குது, நோய் தீர்க்கும் மூலிகைகளும் இருக்குது. அப்போ 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் போனீங்கன்னா இதுக்கான விடையளிக்க முடியும். பக்கம் 409 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான குறிப்புகள் இருக்கும். அதாவது பார்க்குறீங்க, மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வருகிறது என்னது, அதாவது கீழ்காய் நெல்லின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இதுக்கு இன்னும் 2 பேர் இருக்கிறதா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி படிப்பீங்க. அந்த பக்கம் இங்கே இல்லை. ஓகேவா. என்ன பேர்னா இந்த கீழ்காய் நெல்லியை கீழ்வாய் நெல்லினும் கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க. அப்போ 3ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. ஓகேவா. இந்த இடத்துல எப்படி யோவான் அருளப்பன் நம்ம பார்க்குறோம். யோவானும் ஒன்று தான், அருளப்பனும் ஒன்று தான். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழ்காய் நெல்லியே இன்னொரு பேர் 2 பேர் இருக்குது. அது கீழ்வாய் நெல்லி, கீழ்காய் நெல்லி, கீழான நெல்லின்னு சொல்லக்கூடியது. 409 பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. இங்கே இல்லை, பட் ஆனால் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் இடம்பெறும் நூல் என்னன்னு சொல்லிட்டு இது வந்து 2 இடத்துல இதுக்கான குறிப்புகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சமகால என் தோழர்கள் சொல்லக்கூடிய வைரமுத்துடைய பாடலுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் அறிவியல் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு இடம் 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 381வது பக்கம் நம்ம புத்தகத்தில். ஓகேங்களா. இன்னொரு இடம் என்னன்னு கேட்டால் பழைய 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதாவது பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 377 நம்ம புக்கில். ஓகேவா. பார்த்துடலாம். தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் பார்க்குறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும் வளவன் ஏவா வானூர்தி எனும் தொடர் வளவனால் ஏவப்படாத வானூர்தியை பழந்தமிழர்கள் விண்ணில் செலுத்தியிருக்கலாம் என உணர்த்துகிறது. இது தற்போதைய செயற்கைக்கோளை போன்றது என கருத இடம் உண்டு. வளவன்னா வந்து பார்த்தீங்கன்னா பைலட். ஓகேவா. அப்போ பைலட் வந்து இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா வானூர்தியை பழந்தமிழர்கள் வந்து விண்ணில் செலுத்தியிருக்கலாம். இன்றைக்கி சேட்டலைட் நம்ம அனுப்புகிறோம், அதுபோல் அது இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புறநானூற்றுடைய தொடர் தான். இது பழைய 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகளில் வரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் சொல்லக்கூடியது. இது 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்புகள் இருக்கும். எப்படி இருக்குன்னா புறநானூற்றின் சில பாடல்களை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு இருக்குது. அப்போ ஜி போப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. பூக்களை பறிக்காதீர். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியம். இதற்கான விடை குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் 132வது பக்கத்தில் இருக்குது. ஓகேவா, 132வது பக்கம் போனீங்கன்னா பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, இதை நீங்கள் படித்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கேதர் பண்ணி எங்கெங்கே தொடர்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்போம். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை பறிக்காதுன்றது கட்டளை தொடர். இதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அங்கே வெளியளிக்க முடியும். ஓகே, அடுத்தது இப்பாடலில் பயனுள்ள மோனை. ஓகேவா, என்ன வகையான மோனை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படமடா கோயில். ஓகேவா, பகவருக்கு ஒன்று ஈல் சொல்லக்கூடிய திருமந்திரத்துலேருந்து திருமூலரோட பாட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ வந்து இதில் வந்து பார்க்குறீங்க மோனைனா வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து. அந்த முதல் எழுத்துலையும் 1ஆம் எழுத்தும் 3ஆம் எழுத்தும் ஒன்றி வந்திருக்கு. ஓகே, அப்போ வந்து அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை. இது 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் மோனை எதுகையை பற்றி ஒரு ரூல் இருக்கும். அது நீங்கள் படிச்சிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சொல்ல முடியும். எப்படி, இதோ இப்போ பார்க்குறீங்க பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனைனா என்ன, ஒரு அடியில் முதல் சீரிலும் 3ஆம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு மோனை எனப்படும். சீர்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஓகேவா, இது சீர். ஓகேவா, அடினா வந்து பார்த்தீங்கன்னா 1 2 கீழே போகுது, பக்கத்தில் போத்து சீரு, கீழே போனால் அது அடி. ஓகே, அப்போ முதல் சீரிலையும் 3ஆம் சீரிலையும் முதல் எழுத்து ஒன்றி வரணுமா. அப்போ தூ தூ ஒன்றா இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அது பொழிப்பு மோனை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் சீரு 2ஆம் சீரு 3ஆம் சீரு 4ஆம் சீருன்னு போகுது. இப்போ முதல் சீர் வந்து பார்த்தீங்கன்னா பா வருது, 2ஆம் சீர் வந்து 3ஆம் சீர் வந்து பார்த்தீங்கன்னா பா வருது. அதே மாதிரி தான் ஃபுல்லாக போகுது. அப்போ 1 3 இருக்கிறதால இது வந்து பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூல் தெரிஞ்சால் தான் இது நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அப்போ 9th புக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்காட்டோடு இருக்குது. ஓகே, இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இங்கே ஆன்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட முடியும். இந்த பாடல்ன்றது பொதுவாக இருக்கக்கூடிய பாடல். ஓகேவா, அதை கொடுத்துட்டு கேட்குறாங்க அந்த பாடலுக்கு இப்படியே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, இந்த தகவலை படித்து நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் இலக்கணம். ஓகே, பட் ஆனால் குறிப்பு இருக்குது. சரி, அடுத்தது ஒரு அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கதுவா எதுகை. ஓகேவா, இதே 9ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் குறிப்பு இருக்குது. 151வது பக்கத்தில் பார்க்குறீங்க. மேற்கதுவாய் எதுகை போனீங்கன்னா ஒரு அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய். ஓகேவா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் கவர் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னு இருக்குது. இதற்கான விடை வந்து காந்தியடிகள். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றிய செய்திகள் இருக்கும். நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 161வது பக்கம். ஓகேவா, அதாவது என்கிட்ட வந்து எந்த புக்கும் இல்லை, பழைய புக்குனா வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஓகேவா, அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கு உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு தான். ஓகேவா, ஏன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைல்டாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்தா போதும். ஓகே, இந்த கம்பைல் பண்ணிவிட்டு எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டு அந்த வேலைனா ஒன்றும் இல்லை. நீங்கள் பட்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படித்தா போதும். ஓகே, அப்போ ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். நீங்கள் திருக்குறளில் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, சரி. அடுத்தது, ஏன்னா ஆல்ரெடி 2013 இதை கேட்டிருக்காங்க. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லிட்டு. ஓகே, அதே நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும். ஓகே, அடுத்தது பார்க்குறீங்க பின்வரும் தொடரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டிலான்னு இருக்குது. இதற்கான விடை வந்து செய்வினை தொடர். இந்த கேள்வினா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாக்கியம்னா இருக்காது. பூங்குழலி யாழ் மீட்டினால்னா இருக்காது. என்ன இருக்கும்னா பூங்குழலி வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை செய்தால்னு இருக்கும். அப்போ செய்வினை தொடர் அதே போல தான் இருக்குது. பூங்குழலி யாழ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டினால்னு இருக்குது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா யாழ் பூங்குழியால் மீட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது செயற்பாட்டு வினைத்தொடர். இந்த செய்வினை செயற்பாட்டு வினைத்தொடர்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும். பட் இருந்தாலும் கேதர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியமாக கொடுத்துருக்கோம். இந்த பேஸை நீங்கள் பார்க்கும்போது இதை விடையளிக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இதற்கான விடை செய்வினைத்தொடர். ஓகே, அடுத்தது காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது பழைய 10ஆம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் காந்தியம் சொல்லக்கூடிய ஒரு பாடத்திலிருந்து கேட்கப்படுறது தான். நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1894வது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஓகேவா, அதாவது காந்தியம் சொல்லக்கூடிய பாடத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது சிரவண பிதுர்பத்தி என்ற ஒரு நாடக நூலை வந்து பார்த்தீங்கன்னா படித்தார். அதில் சிரவணன் என்ற இளைஞன்
பார்வையற்ற தன் தாய் தந்தையரை காவடியில் தூக்கிச் செல்லும் ஒரு காட்சி படம் இருந்தது. அதனை பார்த்தது முதல் தாமும் பெற்றோரிடம் அன்பு செலுத்த விரும்பினார். அப்போ சிரவண பிதுர் பற்றி சொல்லக்கூடிய நாடக நூலை படித்தது மூலயமா காந்தியடிகள் தன்னுடைய பெற்றோர் மீது அன்பு செலுத்த தொடங்கியிருக்காரு அப்படின்னு தெரியுது. ஓகேவா? சரி, இது வந்து 2017 வந்து பார்த்தோன்னா ஒரு முறை கேள்வியாகவே வந்திருக்கு. ஓகே, பட் அந்த பேஸில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கேள்வியை மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சிரவண பிதுர் பத்தி. இது நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா வந்து 1294 பக்கத்தில் இருக்குது. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்ன அப்படிங்கிற இதுக்கான விடை வந்து பார்த்தோன்னா செய்தி படம் சொல்லக்கூடிய இந்த கேள்வி வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் திரைப்படம் கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்திலிருந்து கேட்கப்பட்டது தான். நம்ம புக்கில் வந்து 313வது பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்கும் செய்தி படம். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளையே படமாக்கி காட்டுவது செய்தி படம் சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பார்த்தோன்னா பொருந்தா சொல்லை கண்டறிகள் சொல்லக்கூடியது. இது 2 இடம் இருக்குது. ஓகேங்களா? 9th புக்கில் வந்து பார்த்தோன்னா வந்து ஓல்டு புக்கில் கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல், பறவை, ஆழி இது எல்லாமே கடலை வந்து பார்த்தோன்னா குறிக்கக்கூடியது. இந்த 6 சொல்லக்கூடியது வந்து பார்த்தோன்னா ரிவர். ஓகேவா? அதனால் அதை எடுத்துருவீங்க. இப்போ 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலே வந்து பார்த்தோன்னா வந்து கொடுத்துருக்காங்க. கடல்னா பறவை சொல்லிட்டு இருக்குது. ஓகே, அதை பேஸ் பண்ணியும் பண்ணிடுவீங்க. அடுத்தது காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடைக்குறிப்பு வந்து பார்த்தோன்னா 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. திருவிக்கா தான் அதுக்கான ஆன்சரு. நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா 340வது பக்கத்தில் இருக்கும். 340வது பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா திருவிக்காவுடைய தமிழ் பணின்னு இருக்கும். அப்போ ஒரு லைன் வருது, பிற மொழி அறிவு சொல்லக்கூடியதில் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக்கா தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 2022 EO கிரேட் 3 வந்து பார்த்தோன்னா கேள்வியாகவே கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார் சொல்லிட்டு. ஓகேவா? அந்த கேள்வி அப்படியே லைட்டாக வந்து பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகிருக்கு, மொழிபெயர்த்தவர் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா 9th 10th கேட்கப்பட்ட கேள்விகள். பார்த்தீங்க, இதில் எல்லா கேள்வியும் வந்து பார்த்தோன்னா கவர் ஆகிருக்குதா. இலக்கணம் மட்டும் ஒரு கேள்வியை வந்து நீங்கள் பேஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கான குறிப்பு இல்லைன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லாமலே இருக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா 6லேருந்து 8வது புக்கு. ஓகேவா? இதில் நம்ம புத்தகத்தில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய இது 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா இதற்கான குறிப்பு இருக்குது. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சுந்தரர் சொல்லக்கூடியது. நம்ம புத்தகத்தில் 596வது பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் திருக்கேதாரம். இந்த பாடல் வந்து பார்த்தோன்னா பாடியது வந்து பார்த்தோன்னா சுந்தரர் தான் அப்படின்றது. இதை படிக்கிறது மூலிமா நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இது சிலபஸில் சமய முன்னோடிகளில் வரக்கூடியது. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இதற்கான விடை வந்து பார்த்தோன்னா தலைவன் சொல்லக்கூடியது. 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இதற்கான குறிப்பு இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம புக்கத்தில் 505வது பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஓகே, 505வது பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் காலம் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஓகேங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லி கொடுத்துருப்போம். அல்ல ஐநா வந்து பார்த்தோன்னா தலைவன் அழகு அப்படின்ற பொருள் இருக்கும். ஓகேவா? அப்போ தலைவன் தான் அதுக்கான ஆன்சராக நீங்கள் வந்து பார்த்தோன்னா தேர்ந்தெடுப்பீங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓகேவா? எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார், எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது, எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார், எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தாள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தாலே தெரியுது, ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தோன்னா பிழையற்ற தொடர் சொல்லக்கூடியது. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிழை திருத்தத்தில் பள்ளி புத்தகத்திலே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் வந்து 63வது பக்கம் போனீங்கன்னா அதுக்கான குறிப்பு இருக்கும். அதாவது பிழையை திருத்தி எழுதுக, எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தனன்னு இருக்குது. ஓகேவா? பிழை திருத்தம் என்ன? எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்றது. சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா பிழை திருத்தம் பண்ணலாம், மரபு பிழை நீக்கணும். ஓகேவா? மயில் அலரும், குயில் கூவும், ஆந்தை அகவுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு பறவைகளுக்கும் எப்படி வந்து ஒளி மரபுகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது வந்து பக்க எண் வந்து 470 நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிழை திருத்தத்தில் மரபு பிழை நீக்குதலில் கொடுத்துருப்போம். பறவைகளுடைய ஒளி மரபு ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும் அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க. அப்போ அதை வச்சு வந்து பார்த்தோன்னா மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும்னு வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணுவீங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான். இது 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. நம்ம புக்கில் வந்து பார்த்தோன்னா 683வது பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். 683வது பக்கத்தில் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? என்னன்னா வந்து பார்த்தோன்னா திருவிக்கா தான் முதல்ல வந்து பார்த்தோன்னா அவரை
தேசியம் காத்த செம்மல்னு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய கேள்வியாக வந்திருக்கு. தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டால் திருவிக்கா அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். என்னென்னா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 6, 7 ஓகேவா. புதிய புத்தகத்தில் இதற்கான குறிப்புகள், பழைய புத்தகத்தில் இதற்கான குறிப்புகள் இருக்குது. நம்ம புத்தகத்தில் 445 போனால் இதற்கான ஆன்சர் பண்ண முடியும். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பகுத்தறிவு கவிராயர்ன்றது உடுமலை நாராயண கவி சொல்லக்கூடியது. ஓகே, பகுத்தறிவு கவிராயர்ன்றது திரும்பி கேட்டுக்காக உடுமலை நாராயண கவின்றதை ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நம்ம புக்கில் வந்து பார்த்தோன்னா அதை சார்ட்டாகவே வந்து பார்த்தோன்னா இருக்கும். தொடரும் தொடர்பு மாறிதல்ல தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் சொல்லக்கூடியதில் பார்க்குறீங்க. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இது 7வதுல வருது, அது 6வதுல வருது. ஓகேவா, இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக சொல்லுவது. இது 8ஆம் வகுப்புல புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, புதிய புத்தகத்திலே வந்து பார்த்தா இதற்கான விடை குறிப்பு இருக்குது. நம்ம புத்தகத்தில் 511வது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 511வது பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வகுப்புன்னு சொல்லக்கூடியதில் இருக்குது பாருங்கள். பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுக. படகம், தவில், கணப்பறை, பேரியால், உரிமை, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகசுரம், மகுடின்னு இருக்குது. இது அகரவரிசைப்படுத்தலைன்னா உடுக்கை ஃபஸ்ட்டு வரும், உரிமை, கணப்பறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடில், பேரியால், மகுடி சொல்லக்கூடியது. இதன் பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ்லேருந்து ஒரு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்க முடியுது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயனில்லாத கலர் நிறத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து 8வது புதிய புத்தகம் தான். பட் என்ன புக் பேக் கொஸ்டினாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 552வது பக்கம். ஓகேங்களா, 552வது பக்கத்தில் போனீங்கன்னா இருக்கும். பயனில்லாத கலர் நிறத்துக்கு ஒப்பானவர்கள் யார்? வலிமையற்றவர், கல்லாதவர், ஒழுக்கமற்றவர், அன்பில்லாதவர். அப்படியே தான் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் கூட சேஞ்ச் பண்ணல. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா வந்து கல்லாதவர். ஓகேவா, அப்போ வந்து பார்த்தோன்னா 8வது புதிய புத்தகத்தில் தான் அது கேட்டிருக்காங்க. அப்படியே புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. சரி, அடுத்து பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பார்த்தோன்னா வந்து நீள் கூட்டல் வந்து பார்த்தோன்னா உழைப்பு சொல்லக்கூடியது. 8வது புதிய புத்தகத்தில் தான் இந்த பிரித்து எழுதுக எடுத்திருக்காங்க. ஓகேவா, பார்க்குறீங்க 8ஆம் வகுப்பில் வந்து பார்த்தோன்னா நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா வந்து பேஜ் நம்பர் 454. 454 போனீங்கன்னா நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா வந்து எதிர்ச்சொல் அறிதல் சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தோன்னா வந்து என்ன எதிர்ச்சொல் அறிய சொல்லியிருக்காங்கன்னா ஊக்கம், அதோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 6வது புதிய புத்தகத்திலே வந்து பார்த்தோன்னா இதற்கான விடைகுறிப்புகளுக்கு பக்க எண் வந்து பார்த்தோன்னா 460 நம்மளதில் இருக்கும். ஓகேவா, என்ன இருக்கும்? அதாவது 6ஆம் வகுப்புல எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். 6ஆம் வகுப்புல ஊக்கம்னா சோர்வுன்னு இருக்கும். அப்போ ஊக்கம்னா சோர்வு. ஓகேவா, அப்போ அடுத்தது பொருத்தமான பொருளை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 8ஆம் வகுப்புல புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமை தொடரில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒற்றுமையின்மைன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் ஒற்றுமையின்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 பழைய புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்ட வினாக்களை பார்த்துடலாம். ஓகே, அதாவது எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்ன என்று கூறிய தமிழறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை வந்து தேவநேய பாவனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் இருக்கும். ஓகேவா, 8ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் நீங்கள் போனீங்கன்னா தேவநேய பாவனரை பற்றி ஒரு பாடம் இருக்கும். அதில் சொல்லியிருப்பார் என்னென்னா, தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் நேர்ந்தபோது எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று வெளியேறிய தன்மானமிக்க பாவனரின் உறுதியுரை நம்மை வியக்க வைக்கிறதே. அவர் வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களை வாங்குவார். ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2016 குரூப் 4லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. 2024 குரூப் 4லேயும் அந்த கேள்வி வந்திருக்கு. ஓகே, 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலேருந்து. அடுத்தது தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் யார் என்ற சிறப்பு பேருக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தோன்னா அதே பாடத்துலேருந்து தான் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க. 8ஆம் வகுப்பு ஓல்டில் நம்ம புத்தகத்தில் வந்து 668வது பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். 668வது பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கீழே பாக்ஸில் இருக்கும். அதாவது தேவநேய பாவனரோட பெற்றோர் ஞானமுத்து பரிபுரணம், ஊர் வந்து சங்கரன் கோவில், கல்வி வந்து பண்டிதர் புலவர் வித்வான் முதுகலை தமிழ் BOL, காலம் வந்து பார்த்தோன்னா கொடுத்து சிறப்பு பெயர்களில் செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தோன்னா வந்து தேவநேய பாவனருக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படின்றது. அப்போ தமிழ் பெருங்காவலர் யார் அப்படின்னு கேட்டால் அது தேவநேய பாவனன்றது 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தை நம்ம படிக்கிறது மூலிமா வெளியளிக்க முடியும். அடுத்தது வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் அப்படின்னு கேட்டால்
அது கடுவெளி சித்தர். 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? நம்ம புத்தகத்தில் 593வது பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் தான் யார்? கடுவெளி சித்தர் சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2017 இஓ எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கேட்டிருக்காங்க. வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் யார்? ரிப்பீட் ஆகிருக்குதா? சில கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறீங்க, ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது மல்லிகை சூடினால் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் என்ன ஆகு பெயர்னு கேட்குறாங்க. இது 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? பக்க எண் 1392. நம்ம புக்கில் 1392ஆம் பக்கத்தில் போனீங்கன்னா ஆகு பெயர் சொல்லக்கூடியதில் இருக்கும். அதாவது முதல் ஆகு பெயர் சொல்லக்கூடியது மல்லிகை சூடினால் என சொன்னால் அங்கு மல்லிகை என்பது கொடியாகிய முதல் பொருளை குறிக்காமல் பூ எனும் சினையை குறிக்கிறது. இவ்வாறு முதல் பொருள் சினைக்கு அதாவது உறுப்புக்கு ஆகி வருவது முதலாகு பெயர் எனப்படும். இதனை பொருளாகு பெயர் எனவும் கூறுவர். அப்போ முதலாகு பெயருக்கு இன்னொரு பெயர் என்ன? பொருளாகு பெயர். அப்போ மல்லிகை சூடினால்ன்றது பொருளாகு பெயர் அப்படின்ற மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில். ஓகேவா? அடுத்து ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ஓகேவா? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் சொல்லக்கூடியது. நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 531வது பக்கத்தில் நான் காட்டுறேன். அதை படிச்சுட்டு உங்களால் இதுக்கு விடையளிக்க முடியுதான்றதை நீங்களே சொல்லுங்கள். இப்போ 531வது பக்கத்தில் போனீங்கன்னா கபிலன் வந்தான் எழுவாய் தொடர், கண்ணன் வந்தான் எழுவாய் தொடர். அப்போ கபிலன் வந்தான் எழுவாய் தொடர், கண்ணன் வந்தான் எழுவாய் தொடர்னா ராமன் வந்தானே எழுவாய் தொடர் தானே? அப்படி தானே புரிஞ்சுப்பீங்க. அப்போ அதை படிக்கிறது மூலிமா இதை விடையளிக்க முடியும்ல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அங்கே பாருங்கள், ராமன் வந்த ராமன் இருக்கும். ஓகேங்களா? எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்கு, இங்கே பார்ப்பீங்க. வந்தான் ராமன் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றி கபிலன் வந்தான் மாதிரி ராமன் வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் சொல்லக்கூடிய. அடுத்தது 40வது கேள்வி. வாளெங்கே நீண்டு எழுந்த வல் உகிரெங்கே 4 என தொடங்கும் இரட்டர மொழிதல் பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கவி காலமேகம். ஓகேங்களா? 8ஆவதுல ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 586வது பக்கத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது ஒரு பாடம். ஓகேவா? அது என்ன பாடம்னா இலக்கியத்தில் நகைச்சுவை சொல்லக்கூடியது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவி காலமேகம் பற்றி செய்தி வரும். அந்த செய்தியை வந்து நான் கவி காலமேகத்தோடு சேர்த்து வச்சுருப்போம். இதுதான் நுணுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலைப்பாடு சொல்லக்கூடியது. ஓகேவா? திடீர்னு இது மாதிரி கேட்கும் போது இதோ பார்க்குறீங்க, வாளெங்கே நீண்டு எழுந்த வல் உகிரெங்கே 4 என்ற பாடலை பாடினார் யார்? கவி காலமேகம். முடிஞ்சிச்சு ஆன்சர். சரி, இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கான விடை பூதஞ்சேந்திரனார். பழைய 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது இனியவை 40 இருக்கும். ஓகேவா? இது பார்க்குறீங்க, பக்க எண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 561. பக்க எண் 561 பார்த்தீங்கன்னா இனியவை 40 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பூதஞ்சேந்திரனார் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஏன்னா இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேந்திரனார் சொல்லக்கூடியது. அடுத்து 14 என்றால் டேஷ் 18ஆ 20ஆ 11ஆ 17ஆ கேட்குறாங்க. 14 என்னால் 18 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம புத்தகத்தில் 557வது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களை பற்றி நீங்கள் படிக்கும்போது 14 கீழ்கணக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லும் போது 14 என்றால் 18 என்பது பொருள். அப்போ 14 சொன்னால் என்ன? 18 என்பது தான் அதோடைய பொருள். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து 18ன்னு போடுவீங்க. அடுத்தது கீழ்காணும் சொல் வழக்கினை வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துக சொல்லியிருக்காங்க. இது 8ஆம் வகுப்பு ஓல்டு புத்தகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. நம்ம புத்தகத்தில் 1387வது பக்கம் 1307வது பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது இடக்கணர்கள்னா என்ன, மங்களம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கணர்கள்னு சொல்கிறாங்க. அது ரைட்டு. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வந்து தவறு. மங்களமான சொல்லை மாற்றி இல்லை, அமங்கலமான சொல்லை வந்து மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மங்களமில்லா சொற்களால் குறிப்பிடுறது தான் மங்களம். அதாவது பார்க்குறீங்க, மங்களம்னா என்னென்னா அமங்கலமான சொல்லை நீக்கி மங்களமான சொல்லால் அப்பொருளை வழங்குவது மங்களம் என்பர். சான்றாக இறந்தவரை இறைவன் அடி சேர்ந்தார். ஒருத்தர் இறந்துட்டார், அவரை இறந்தால் சொல்லாமல் இறைவன் அடி சேர்ந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இறந்தார்ன்றதை ஒரு அமங்கல வார்த்தையாக பார்க்குறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மங்களமாக நம்ம இறைவன் அடி சேர்ந்தார் சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து அமங்கலம் இல்லாமல் மங்களம் கொடுத்துருக்கு, இது தப்பு. ஓகேவா? 3வது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். ஏன்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு பதிலாக வேற ஒரு சொல்லை வந்து பயன்படுத்தக்கூடிய முறை தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். 1 சரி, 2 தப்பு, 3 சரி. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இலக்கணம் சார்ந்து கேள்விகளை பார்க்கலாம். சில கேள்விகள் வந்து பார்த்தோன்னா நேரடியாக அமையாது.
ஓகேவா? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள். இலக்கணத்தில் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க சூழ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் அதாவது விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பம் சுற்று சபதம் சொல்லக்கூடியது நம்ம புத்தகத்தில் 1427வது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். 1427வது பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூழ்னா என்ன, சூழ்னா என்ன மீனிங் இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனக்குரங்கு என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு. மனக்குகைனா வந்து பார்த்தீங்கன்னா உருவகம்னு நம்ம புக்கில் இருக்கும். ஓகே, அப்போ மனக்குரங்குனா என்ன? உருவகம் பண்ணுறது. ஓகே, உருவகம்னா என்ன மீனிங்கும் நம்ம புக்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஓகேவா? ஸ்கூல் புக்கில் தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, இப்போ மனக்குரங்குனா வந்து பார்த்தீங்கன்னா உருவகம் சொல்லிட்டு. அடுத்து விடைக்கேற்ற வினாவை வந்து பார்த்தீங்கன்னா அமைத்தல் சொல்லக்கூடியது. இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் தான் பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஓகேவா? வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. அடுத்தது மோனை சொல்லை கண்டறி. மோனைனா என்ன? பொருள் நீங்கள் பார்ப்பீங்க. மோனைனா வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வர துடுப்பது மோனை. அப்போ செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றா வந்து அது மோனை சொல்லக்கூடியது. அப்போ மோனைனா முதல் எழுத்து பார்க்குறீங்க, நான் ஒன்றா தான் வருது. அப்போ நந்தவனம் நற்றமிழ் சொல்லக்கூடியது அடிமோனையாக இருக்குது. ஓகேவா? சரி, இதுக்கான ஆன்சர் நந்தவனம் நற்றமிழ் சொல்லக்கூடியது. அடுத்தது அகரவரிசைப்படுத்துக்கன்னா அகரவரிசைனா என்னன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? அதை பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரிசையில் காணாச்சார வரிசையில் முன்னாடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட முடியாது. அவங்களே சில வார்த்தைகளை வச்சு செட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஓகேவா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஆர் இருக்குது. கேழ்வர் சாவகர் நசையி நல்குவர் பொலிக்கும் போந்து மஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிழை திருத்தம் செய்க. ஓகேவா? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வேளன்கிழமை கீழே விழுதான்னு இருக்குது. வாழைப்பழத்தில் இப்போ வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகையில் இப்போ வரும். சாரப்பாம்பு மார்கழி திங்கள்னா வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதாவது பழம்னா ஒரு பெயர், பட் அதில் பழத்தில் வாழைப்பழம்னு வரும்போது இப்போ வரும். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினமிகும். ஓகே, அடுத்தது வாழைப்பழ தோல்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வல்லினமிகும். ஏன்னா 6ஆம் வேற்றுமையில் வரும். வாழைப்பழத்தினது தோல். ஓகேவா? அப்போ 6ஆம் வேற்றுமையில் வல்லினமிகும் சொல்லக்கூடியது. அதே போல் வந்து ஏழைக்கிழவன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்பு தொகை, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வல்லினமிகும். வேளன்கிழமை சொல்லக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை தான். கிழமையில் வேளன்றது ஒரு பிரிவாக இருக்குது, ஒரு வகையாக இருக்குது. அப்போ வேளன்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகையிலும் வல்லினமிகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகே, பார்த்துட்டோம் எத்தனை கேள்விகள் நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லாவே மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்க முடியுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேபி நீங்கள் படித்து எடுக்கணுன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண வேண்டாம். சில தவறுகள் எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேவா? சிறப்பு தமிழில் ஒரு 3 கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டோம். ஓகேவா? ஏன்னா பள்ளி புத்தகத்தில் இருக்குது. ஓகே, பழமொழினா கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வெளிலேருந்து போயிட்டாங்க சொல்லலாம். இப்போ பள்ளி புத்தகத்துலேருந்து அதை விட்டுட்டோமேன்ற ஒரு வருத்தம் இருக்குது. அதையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துருவோம். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை வாங்கி பயன்பெற்றுக்கோங்க. நன்றி.